ஓ, சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். மிக்க நன்றி லண்டன் தமிழ் வானொலி இயக்குனரே. இன்று 16ஆம் திகதி 3ஆம் மாதம் மாசி பங்குனி மாதம், லண்டன் நேரம் 8:30, ஐரோப்பிய நேரம் 9:30. முத்தமிழ் அதிமோதிரத்தின் 101வது மகிழ்வான வணக்கம் உறவுகளே. உங்களை துன்புறுத்துபவர்களுக்காக இறைவேண்டல் செய்யுங்கள், அப்போது இறைவனின் மக்கள் எனப்படுவீர்கள் என இறைவனையும் என் அப்பம்மா நேசக்காவையும் என் இனிய பெற்றோரையும் வாழ்த்தி வணங்கி பாராட்டி மண்டியிட்டு, பனியாயும் மழையாயும் நிலத்தை வந்தடைந்து பூமியை நனைத்து உண்பவனுக்கு உணவு, விவசாயிக்கு விளைச்சலையும் கொடுக்கும் தமிழே, உன் அறமும் ஆச்சாரமும் ஆன்மீகமே என தமிழே உன்னை வளமாய் வாழ்த்தி, இந்த தளத்தை வளமாக தந்த லண்டன் தமிழ் வானொலி இயக்குனர் நடா மோகனையும் துணை இயக்குனர் கலைவாணி மோகனையும் வாழ்த்தி பாராட்டி, இந்த ஆண்டு சமூக ஒருங்கிசைவு ஆண்டு. ஆகவே நாங்கள் சமூக ஒருங்கிசைவை வார்த்தையிலல்ல வாழ்க்கையில் கொண்டு வாழவும், மூத்தோர் மாண்பு போற்றும் மாதம் இந்த மாதத்தில் நாமும் எமது மூத்தோரை வீட்டில் அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் போற்றி பேணுவோம் என்று உறுதி எடுத்துக்கொண்டு, இன்றைய பேச்சாளர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த பேச்சாளர்களோடு இன்னும் ஒரு என்னது அன்புக்குரிய அக்கா ரெஜினா அக்கா, அவ பல்துறை வித்தகி, அவ இத்தாலியில் சாதித்தது பல. அதாவது ஆலயங்களில் வழிபாடுகளில் மறைக்கல்வி என்று நிறைய சேவை செய்து நிறைய பட்டங்களை பெற்று தற்போது சிறிது காலம் சிறிது வருடங்களாகத்தான் லண்டனுக்கு புலம்பெயர்ந்திருக்கிற. திருப்பியும் அப்படி ஒரு நல்ல ஒரு அக்கா ரெஜினா அக்கா, அவை ரெஜினா கிங்ஸ்லி அவர்களை எங்களோட களம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். அத்தோடு எமது பழைய பேச்சாளர்கள் வசந்தி விவேகானந்தம் லண்டன், சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியம் லண்டன், விஜயலட்சுமி திரவியராஜா லண்டன், அன்பழகி புவனேந்திரன் லண்டன், யசோதா தர்மலிங்கம் பிரான்ஸ், இவர்கள் அனைவரும் உங்களுக்கு தெரிந்த அறிந்த 101 வாரங்களாக சமூக ஒருங்கிசைவுக்கு நாங்களே சாட்சிகள். இந்த 8 குடும்பங்களோட இணைந்து நாங்கள் நகர்கிறோம் என்ற ஒரு மெஜாரிட்டியோட நிச்சயமா நாங்கள் வென்றவர்களை ஒவ்வொருவரும் வென்றவர்களை இவ்வளவு சகிப்புகள் சவால்கள் மத்தியில் நாங்கள் இணைந்து பயணிப்பது என்பது நாங்கள் வெற்றியாளர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறோம் சமூகத்தை என்று கூறிக்கொண்டு, முத்தமிழ் அதிமதுரம் என்ன என்ன தென்னையுண்டு பனையுண்டு கம்ப நாட்டில், தென்னையுண்டு பனையுண்டு கம்ப நாட்டில், தேயிலையுண்டு ரப்பருண்டு மலை நாட்டில், தேயிலையுண்டு ரப்பருண்டு மலை நாட்டில் என்று சொல்லிக்கொண்டு, என்ன இல்லை எங்களுக்கு அத மாதிரி எங்களுக்குள்ளேயும் நிறைய ஆற்றல்கள் திறமைகள் வளங்கள் எல்லாம் களங்களாக தந்திருக்கின்றது. இந்த லண்டன் தமிழ் வானொலியில் நாமும் நல்ல நிலங்களாக நல்ல களங்களாக நாமும் சில பழங்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இது விதை மட்டுமல்ல, வார்த்தையும் விதைதான் என்று சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு முத்தமிழ் அதிமதுரம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த முத்தமிழ் அதிமதுரம் திருப்பியும் சொல்கிறோம். கதையாய் கவிதையாய் கட்டுரையாய் நாடகமாய் வில்லுப்பாட்டாய் உங்கள் வீட்டு முற்றத்தில் வர இருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு, எங்கே முதலாவதாக யார் ஆயத்தம் எமது முத்தமிழ் அதிமோதிரத்தை எங்கே முதலாவதாக எங்களோட ரெஜினா கிங்ஸ்லி அவர்களை வரவேற்று எங்கே அவர் என்ன தரப்போறார்கள் நாம் பார்ப்போம். எங்கே வாருங்கள் ரெஜினா கிங்ஸ்லி லண்டன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உங்களுக்கு ஒரு கவிதை தரப்போகின்றேன். நன்றி. என் இனிய தமிழ் மொழியே, உனக்கு இணை ஏது மொழியே, என் இனிய தமிழ் மொழியே, உனக்கு இணை ஏது மொழியே, பேச பேச இனிமை தரும் தேன்மொழியே, உன்போல் வரும் மோபுற மொழியே, பேச பேச இனிமை தரும் தேன்மொழியே, உன்போல் வரும் மோபுற மொழியே, முத்தமிழென சிறப்பு கொண்ட மதுர மொழியே, முத்து முத்தாய் உதிர்க்கும் உன் சொல்வழியே, கல் தோன்றி மண் தோன்ற காலத்து மூத்த மொழியே, கடைச்சங்கம் கண்ட எங்கள் தமிழ் மொழியே, இயல் இசை நாடக மதுர மொழியே, இலக்கண இலக்கியம் கொண்ட தமிழ் மொழியே,
இயல் இசை நாடக மதுர மொழியே, இலக்கண இலக்கியம் கொண்ட தமிழ் மொழியே, பல காப்பியங்கள் தந்த எங்கள் தமிழ் மொழியே, பாவேந்தர் புகழ்ந்து நின்ற சங்க தமிழ் மொழியே, பல காப்பியங்கள் தந்த எங்கள் தமிழ் மொழியே, பாவேந்தர் புகழ்ந்து நின்ற சங்க தமிழ் மொழியே, வந்தாரை வாழ வைக்கும் பண்பான மொழியே, வற்றாத தேன்பாயின் தேன்மொழியே, வாழ்க வாழ்க எங்கும் தமிழ் முழங்க, சங்கே முழங்கிடு மூத்த தமிழ் எங்கள் ஓங்கிட. வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அப்படி நெச்சென்று அவருடைய முதலாவது அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள உண்மையா அதான் இன்றைக்கு ஆக்களுக்கு விருப்பம். இன்னைக்கு நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் விருப்பம். உண்மையா அல்லவா நல்லா தரமா பேச்சாளர் மாதிரி தந்திருக்கிறீங்க. மிக நன்றி. என்ன காத்திருங்கள். ஓகே, அடுத்ததாக யார்? இப்போ ஒரு கவிதை வந்திருக்கிறது முத்தமிழ் அதிமதுரத்தில். உங்களுக்கு அடுத்ததாக என்ன இயல் வரப்போதுன்னு எனக்கு தெரியாது. அங்கே வர இருப்பவர் தர இருப்பவர் நான் அந்த ஒழுங்கின்படி கூப்பிடல. யார் ஆயத்தமோ அவர்கள் வரலாம். வசந்தி விவேகானந்தம், நீங்கள் என்ன அடுத்த இயல் தர போறீர்கள்? தாங்கோ ஒளி வாங்கி எடுத்துக்கொண்டு. அன்பான எஃப்ஏ தமிழ் வானொலிக்கும் அதை நடத்தும் நடாமுகன் குன்றத்துக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அதோடு ஊதிப்பூ தொடரை சிறப்பாக நடத்தி வரும் பேரும் வருது இல்லையாப்பா, என்ன மறக்கலாம் இல்ல பாவம் அவதை இலங்கையில இருந்து வந்து இலங்கைக்கு போட்டு வந்து எல்லாமே தலை சுத்துற மாதிரி வந்துட்டு பாவம். அவர்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என்னென்று சொன்னா ஒரு 2-3 குறிப்புகளோட தான் வந்துள்ளேன், நிறைய குறிப்பாக பண்ணவில்லை. உலக 2-3 குறிப்புகள் என்று சொல்லும் போது ஒரு சின்ன குட்டி கதை என்று சொல்லுகின்றேன். ஒரு சுட்டியலும் ஒரு சாவியும் இருந்துச்சுதான். சுட்டியல் என்றா தெரியும் தானே, அப்படி சுட்டி அடிக்கிறது, சாவி என்றது கதவை திறக்கிற சாவி. அப்ப இந்த சாவி சுட்டியல் சொல்லிச்சுதான், நான் உன்னிலும் பார்க்க பலசாலியா இருக்கிறேன், ஆனா என்னால இந்த கதவை திறக்க முடிகிறே இல்ல. ஆனா நீ என்ன ஒரு சின்ன ஒரு பொருளா இருக்கின்ற, நீ எத்தனை பொருள் கதவை திறக்கின்றான்னு சொல்லி. அப்ப அந்த சாவி சொல்லிச்சுதான், நீ பலசாலியா இருக்கலாம், ஆனா நீ ஒரு தண்ட நெஞ்ச போய் தொட வேணும். நெஞ்சில இருக்கிற இதயத்தை போய் தொட்டாத்தான் உன்னாலே அவர்கள மனத்தை திறக்க முடியும். அதனுடைய என்னால அது முடிகிறது, உன்னால் அது முடியவில்லை. அதன் அர்த்தம் என்னென்று சொன்னால், அன்பால தான் நீங்கள் எதையும் செய்ய முடியும். மற்றபடி நீங்க தைரியசாலியா இருந்தோ இருந்தோ ஒரு பிரயோசனமும் இல்லை. நீங்கள் அன்பாயும் ஆதரவாயும் இருந்தீங்களா இருந்தா நீங்க நிறைய பேர் உள்ளத்தை தொட முடியும். நேர்மையா கனெக்ஷன் சொல்லி இருக்கிறா, உண்மைதான். இந்த இதயத்தை தொட வேண்டும்டா அன்பாலையும் நல்ல எண்ணங்களாலையும் நல்ல வார்த்தைகளாலையும் மட்டும்தான் நாங்கள் திறக்க முடியும். திறப்பை மட்டும் இல்ல, இதயங்களையும் திறக்க முடியும் என்று நல்ல சிறப்பா சொல்லி போயிட்டு வந்திருக்கிறா. பாவ நிக்கிறதுக்கு நேற்று வந்தது உண்மைதான். எங்கட ஒதிப்புகள் பேச்சாளர்கள் அவ்வளவு தியாகிகள் ஒவ்வொன்றையும் தியாகிற மிக்க நன்றி வசதி என்று சொல்லிக்கொண்டேங்க. அடுத்ததாக பாருங்க, நல்ல குட்டி கதை, ஆனால் நல்ல சுட்டித்தனமான கதை. எல்லாற்ற இதயங்களையும் திறந்திருக்கிறார். யார் அடுத்ததாக திறக்க வருகின்றார்? என்ன இயல் இசை நாடகத்தில்? ஓகே, விஜயலட்சுமி ஒரு பாட்டோட வாங்க. கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் இது இருக்கட்டும், கொஞ்சம் ஒரு நோய்ச்சி வரணும். கேட்கிறார்கள் எல்லாருக்கும் கூட்டி இருக்க பாவம் இல்லையாண்டா நான் தான் ஏதாவது பாட்டு மாதிரி படிப்பேன். அங்கே விஜயலட்சுமி பாட்டு பாட்டு இயல் இசை நாடகத்தில் இயல் இதோ வருகின்ற மாலை வணக்கங்கள். வணக்கம் வணக்கம். கும்மி அடி பாட்டு ஒன்று பாடுவோம். அதுதான் நல்ல ஒரு கும்மி அடிக்கணும், ஒரு கேட்டுக்கொண்டு எல்லாரும் கையே தட்டலாம். கும்மி அடி பெண்ணே கும்மி அடி, கும்மி அடி பெண்ணே கும்மி அடி, கும்மி அடி கிள்ளாய் கும்மி அடி, செல்ல கோகிலமே நன்று கும்மி அடி, செம்மை தமிழிலே பாட்டுக்கள் பாடி நீ சீர்பெறவே நின்று கும்மி அடி, செம்மை தமிழிலே பாட்டுக்கள் பாடி நீ சீர்பெறவே நின்று கும்மி அடி, ஆண்டவனை மிக வேண்டிடுவாய் நல்ல ஆனந்த பாடல்கள் பாடிடுவாய், ஆண்டவனை நீ வேண்டிடுவாய் நல்ல ஆனந்த பாடல்கள் பாடிடுவாய், வேண்டிய மட்டும் வளைந்து கை கொட்டியே மெல்லென ஆடல்கள் ஆடிடுவாய், வேண்டிய மட்டும் வளைந்து கை கொட்டியே மெல்லென ஆடல்கள் ஆடிடுவாய்,
அன்பை பெருக்கியே ஆறும் சகோதர ராமென்று நன்மைகள் செய்திடுவாய். அன்பை பெருக்கியே ஆறும் சகோதர ராமென்று நன்மைகள் செய்திடுவாய். உண்டொற்ற தாய் தந்தை சிந்தை நோகாமல் நீ உத்தம வாழ்க்கையே கொண்டிடுவாய். உன் பெற்ற தாய் தந்தை சிந்தை நோகாமல் நீ உத்தம வாழ்க்கையை பெற்றிடுவாய். நன்றி. எல்லாரும் கை தட்டி நில கண்டதை கேட்கிறார்கள். நிறைய பேர் கேட்கினோம். இப்ப எல்லாரும் கொஞ்சம் குளிரும் கூடிட்டது, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். அவையெல்லாம் உத்தம அதிமோதிரம் சந்தோஷமா இருக்கிற தாண்டிதான் நடுது. நாங்க காதல் கதைக்கு கேட்டாதல் பாவம் காதல் தாண்டிதான் மாத்தினாங்க. மேல நல்ல வரவேற்பு பெற்றது. அதை இன்னும் கொஞ்சம் நல்ல நீங்கள் அவ படிக்க கொஞ்சம் கையை தட்டி கொஞ்சம் அவைய கேட்கிறவையும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறோம். உடனே அடுத்ததாக வர இருக்கின்றார் ஆயத்தம் யசோதா தர்மலிங்கம் ஃப்ரம் பிரான்ஸ். வணக்கம் அனைவருக்கும். எல்லாரும் இறைவனையும் இயற்கையும் வணங்கி பெற்றோருக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றியை நல்வாழ்த்தும் கூறி சிறிய நற்சிந்தனை ஒன்று வாசிக்கலாம் நினைக்கின்றேன். ஏமாற்றத்தில் இருந்து ஏற்றம் தரும் மாற்றத்திற்கு. ஏமாற்றத்திலிருந்து ஏற்றம் தரும் மாற்றம். ஏமாற்றத்தில் இருந்து ஏற்றம் தரும் மாற்றத்திற்கு. வாழ்க்கையை பகுதி பகுதியாக பார்த்தால் அது கசப்பாக தோன்றலாம். ஆனால் நமது திறமையின் ஊடாக வாழ்க்கையை சுவையானதாக மாற்ற முடியும். வாழ்க்கையில் நடக்கும் விடயங்கள் நமக்கு கசப்பை தருவதில்லை. அந்த விடயங்களை குறித்த நமது எண்ணங்களே நமக்கு கசப்பை தருகின்றன. ஆசையின் தூண்டுதல் அழைக்கும் போது சாதாரணமாக கற்பனை அதற்கு பதில் சொல்லும். ஆனால் இந்த கற்பனை வளத்தை சரியாக உபயோகித்தால் வாய்ப்புகளை வளமாக உபயோகிக்க முடியும். குறுகிய மனதுதான் ஒரு மாபெரும் எண்ணத்தை உடனடியாக குறை கூறும் என்பதை உணருங்கள். பெரியதாக எண்ணுங்கள், உங்கள் கற்பனை விரியட்டும். பிறகு உங்கள் ஏமாற்றங்களே பாடமாக உங்களுக்கு பயிற்சி அளிப்பதை உணர்வீர்கள். விடயங்களை மாறுபட்ட விதமாக பார்க்கும் நிலையில்தான் படைப்பாற்றல் உருவாகிறது. ஏமாற்றங்களையும் மாறுபட்ட கண்ணோட்டத்துடன் பாருங்கள். ஒவ்வொரு ஏமாற்றமும் தரும் சம்பவங்களையும் வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பாக மாற்றுங்கள். ஒரே கருத்தில் பிடிவாதமாக நின்று நல்ல வாய்ப்புகளை இழக்காதீர்கள். ஒரு சின்ன உரையாடல் அதுல வருது அப்படின்னு சொன்னால், ஒரு மகள் தாமதமாக வீட்டுக்கு வருகிறாள். அப்போது தந்தை சொல்கிறார், மகளே, இரவு நேரத்தோடு வீடு திரும்ப வேண்டும் என்று உனது அன்னை சொல்லி தரவில்லையா? ஆண் நண்பர்களோடு தொலைந்து போகாமல் இருப்பதற்கு என்று சொல்ல, மகள் சொல்கிறாள், ஆமாம் அப்பா, ஆண்கள் கொஞ்சம் கூட மாறவில்லை என்று அம்மா சொல்கிறாள். நிறைவு பெறுகின்றது. உண்மைதான். நான் இன்றைக்கு 2 நாளா 3 நாளா 6 மணிக்கு இந்த பாகுக்கு போனேன். மில்ல நடப்ப மண்டி இப்ப இன்றைக்கும் போனேன். அப்ப டக்குண்டு எனக்குள்ள ஒரு கவிதை வந்தது. இன்றைக்கு ஜசோவும் அதை சொன்னா, டக்குண்டு கவிதை மாதிரி சும்மா இந்த வாயில வந்து உருளுகிற வார்த்தைகளை கொஞ்சம் திரண்டு வருதோ தெரியாது, கவிதை மாதிரி என்று. நான் உன்னிடம் ஓட வந்தேன், நான் உன்னிடம் ஓட வந்தேன், கொஞ்சம் அமைதியடைய வந்தேன். ஆனால் நீயோ ஏற்கனவே அமைதியடைந்திருக்கின்றாய். வானத்தை பார்த்தேன், அங்கு கருநிற மேகங்கள் இடையிடையே வெண்மை நிற முகில்களும் எட்டி பார்த்து வெண்மையாயிரு என்று என்னை சொல்லியது. அவ்வாறு அங்காலே கொஞ்சம் திரண்டு பார்த்தேன். காகங்களோ குருவிகளோ எல்லாமே அவரவர் நேரத்துக்கு கூடு திரும்பி விட்டன. கூடு திரும்பிய பறவைகளோ அங்கிருந்து கிக்கி கிக்கி குக்கு குக்கு காகா என்று ஒலித்தது. அப்போது என் மனம் நின்று
நிதானித்து யோசித்தது. பறவைகளே, நீங்களே 6 மணிக்கு நீங்களே ஓய்வெடுத்து அமைதியாய் இருந்து எங்களையும் அமைதியாக இருங்கள் என்று சொன்னபோது எங்கள் குழந்தைகளும் குட்டிகளும் என்று அமைதி இல்லாத அந்த நேரத்தை இரவும் பகலுமாய் பறவைகளே கூடு தேடி அடைந்திருந்த நேரத்தில் நீங்களோ வீடு வராமல் கூடு விட்டு நீங்கள் வந்து குடியும் கும்மாளமும் கூத்துமாய் நீங்கள் திரிகிறீர்களே வீடு திரும்பாமலே என்று சொல்லி என்ற மனம் நாடியது. பெற்றோரே, நீங்களா இதற்கு பொறுப்பு? இல்லை, அவர்களா இதற்கு பொறுப்பு? வீடு திரும்பாமல் பறவைகள் கூட கூடு திரும்ப நீங்கள் எல்லாம் வீடு திரும்பாமல் இருக்க பெற்றோரே, நாம் நாடியதா, நாம் கண்டதா, நாம் பெற்றதா, இது பிள்ளை யாரில் பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு கொஞ்சம் கவிதை வரியா மாதிரி வந்தது. அதை உங்களோட சொல்லிக்க இன்றைக்கு அந்த பிள்ளைகளை பற்றி யோசிச்சு. ஓகே, ரெண்டு சொல்லிக்கணும். அடுத்ததாக யார் வர இருக்கின்றீர்கள்? சரி, ஓகே, நித்திரை போடுவோம். வசந்தராணி வாங்க சொல்லுங்க. மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி. ஒரு சிறு குறிப்புகள் தான் இது. உண்மை 3 விதமான உண்மைகள் நாங்கள் உணர்வதில்லை. நீங்க உணரும் போது சில நேரம் நீங்க நினைப்பீங்க இது டூ லேட்டா போயிடுமோண்டு. என்னன்னு சொன்னா, நீங்கள் 20 வயதாக இருக்கும் போது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி ஒரு நடுகளும் எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்கும். அதை நான் இப்படி 20 வயதுல அந்த நினைவுகள் வரும். இப்ப உங்களுக்கு 40 வயது வரும்போது அதை எல்லாத்தையும் ஓரளவுக்கு நிறுத்திக் கொள்வீர். அவை என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் நினைச்சதை செய்வோம்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். உங்களுக்கு 60 வயது வரும்போதுதான் நீங்க நினைப்பீர்கள், உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அவர்களுக்கு உங்களை பற்றி சிந்திக்க நேரம் இல்லை. நீங்கள் நினைத்தது நீங்களே செய்யுங்கள், மற்றவர்கள் உங்களை பற்றி நினைக்க மாட்டார்கள் என்றதை. அது சரியான ஒரு உண்மையான விஷயம். எங்களுக்கு அந்த வயது மச்சுவ பண்ணும் போதுதான் இது எங்களுக்கு தெளிவாகிறது. 20 வயதுல எல்லாரும் மொழி பண்ணிடணுமோ, அவ பேசிவினமோ, இவ சொல்லிவினமோ, அதை சொல்லிவினமோ. இப்பத்த பிள்ளைகள் 20 வயசுல, அது நாங்கள்லாம் இப்பத்த பிள்ளைகள் 20 வயசுல ஒரி பண்றது இல்ல. 20 வயசுலயே ஒரி பண்ணா விட்டுருவோம். நாங்க உண்டாக்கி விட்டுருவோம். நாங்க தான் உண்டாக்கி விட்டுருவோம். நாங்க உண்டாக்கினாலும் அதுகள்ல தெளிவு, அங்கட காரியங்கள்ல தெளிவு. உண்மைதான். நாங்கள் அந்த ஒரு தெளிவு வரணும். 60 வயசுலயே அது வரணும். என்ன கட்டாயம் உங்களுக்கு வரணும் இல்ல. மற்றவர்கள் எங்களை பற்றி யோசிச்சு கொண்டிருக்கிறது பார்க்க எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கின்றது. என்ன நாங்கள் அவை சிந்திப்ப அவ சொல்லிவினமோ, இது சொல்லிவினமோன்னு சொல்லி எங்களோட வாழ்க்கையே வீணாக்கி கொண்டு போகணும். என்ன மற்றவர்களை நினைத்து நினைக்க வேண்டிய அவசரம் இல்லை. அது 60 வயதுல அந்த தெளிவு வருகிறது. இப்பவே தெளிவு வரலான்னு கேட்டா நான் இப்ப உள்ள ஆக்களுக்கும் இளம் பெற்றோருக்கும் சொல்றோம், இப்பவே தெளிவு செய்யுங்க. நீங்களே நல்லவர்களா இருந்து பாருங்க, சந்தோஷமா இருக்கும். ஆனா நல்லவரா இருந்தாலும் நல்லவர்களாக இவ்வளவு பேரும் இருக்கவே எங்களுக்கு எத்தனை அந்த சூழ்நிலை வந்து அந்த ஒரு புக்களை காட்டாங்க. என்ன ஒரு சிறு குறிப்பு என்னன்னு சொன்னா, ஒரு தின இட போடும் போது கொஞ்சம் சற்று சிந்திச்சு எடை போடுங்கள். இப்ப ஒரு பிள்ளை இருந்துச்சுதான், ஒரு பிள்ளை 2 ஆப்பிள 2 கையில வச்சிருந்துச்சுதான். அப்ப தாய் அதால வந்துட்டு கண்டுட்டு, ஓ நீ 2 ஆப்பிள் வச்சுக்கிறாய், எனக்கு கொண்ட தாண்டு சொல்லிச்சுதான். அப்ப தாய் சொல்றாண்டு போட்டு இந்த பிள்ளை உடனும் ஒரு ஆப்பிள கடிச்சுதான். அப்ப தாய்க்கு கொஞ்சம் கவலையா போச்சு, கடிக்கிறாளே, கடிச்சிட்டு தர போறாள் உண்டு. இப்ப இந்த பார்த்தா மற்ற ஆப்பிளையும் கடிச்சுதான். அப்ப தான் நினைச்சவன் 2ஐயும் தரமாட்டாளோன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சொல்லிச்சுதான், அம்மா இந்த ஆப்பிள் தான் நல்ல டேஸ்டா இருக்குது, நீங்கள் இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி போட்டுடுவா. இதையும் எடை போடுவதற்கு முதல் சற்று சிந்திச்சு விட்டு எடை போடுங்க. சிந்திச்சு விட்டு இந்த வாயை கொஞ்சம் திறந்தா என்னென்ன எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு போட்டு திறந்தான் எல்லாம். நாங்கள் காயப்படுத்தி போட்டு போயிடுவோம். ஆனா அந்த காயப்படுத்தினவே வாழ்நாள் முழுக்க அந்த ஆறாத புண்ணோடு அதை இருப்பினோம். என்ன நாங்கள் தெரிஞ்சு செய்ய பரவாயில்லை, தெரியாமல் செய்த பரவாயில்லை, சிலது பொருந்தம் சில பேருக்கு. ஆனா நாங்க தெரிஞ்சு ஒரு நாளும் செய்யக்கூடாது. என்னடா எங்களோட காயம், நாங்கள் விடுற காயம் எத்தனையோ பேருடைய ஆறாத காயமா சாகு மட்டும் இருந்தால், ஆனா அது கூடாது. அதனால நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் தெரிஞ்சு செய்யக்கூடாது என்று சொல்லி நல்ல ஒரு கதை சொன்னீங்க. ஓகே என்று சொல்லிக்கொண்டு இப்ப என்னென்றால் அடுத்ததாக ரஜினா ஒரு பாட்டு தாங்க, பாட்டு உண்டு.
ஒலி வாங்கி. ஓகே ஓகே. மீண்டும் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததற்காக நன்றி கூறுகின்றேன். ஒரு பாடல் ஒரு அடி மட்டும் பாடுகின்றேன். ஒரு செல்லவையும் ஒரு சனம் அது காணும். வேற ஒன்று காட்டும். என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. എന്റെ ഫേവറേറ്റ് പാട്ടിലേയും അതുകൊണ്ട് എന്റെ ഫേവറേറ്റ് പാട്ടില് ഉண்மையில அது ஒரு பாட்டு. நான் இன்னைக்கு நான் படிச்ச இந்த பாட்டு இப்ப ஒரு ஆன்மீக பாட்டு. ஒரு ஒரு இந்த சமய பாட்டு யாரும் ஒரு வாரம் யாரும் விஜயலட்சுமி அல்லது யசோதா. நான் என்னென்றால் வணக்கம் மீண்டும் வணக்கத்திற்கு. நான் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திரு அருட்பா என்று சொல்லி அதுல இருந்து ஒரு பாடல். இப்பாடல் எனது அப்பா நொடுங்கவும் அத வாழ்நாள் பூரா எங்களுக்கு அத வசனமா சொல்லி பாடி கொண்டிருப்ப நல்ல கருத்தான ஒரு பாடல் உண்டு. எல்லா அறங்களையும் நாங்க பொறுமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் கலமோங்கு கந்தவேளே. சண்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே. நினைக்கைகள் எனது அப்பாவை நினைக்க வைத்ததற்கு உண்மையில் இந்த சந்தர்ப்பம் தந்ததற்கு உண்மையில நடுக பாடிக்கொண்டிருப்பாரு. நிறைய கருத்தையும் சொல்லி அந்த மதமான பேய் பிடிக்காது இருக்க வேண்டும். அந்த மதமான பேய் பிடிக்காது. இப்ப நாங்கள் எல்லா பாட்டையும் படிக்கிறோம், எல்லாரும் வரவேற்கிறோம், எல்லா அறங்களையும் ஆச்சாரங்களையும் பேணுறோம்.
அந்த காலங்கள் எல்லாம் அப்படி இல்ல. ஏன்னா எல்லாத்துலயும் கூட அந்த நல்வழிப்படுத்துற அந்த பாடல்களை கேட்டு பழகி ரசித்து அதன்படியவே வாழ்ந்தவர்கள் என்ன தலைமுறைகள். இப்ப பிள்ளைகள்ல ஒன்றுமே இல்லாம இல்ல போகும். அப்படி இல்ல, நாங்கள் அதுகளை வளர்க்கணும். அதுக்குதான் இசை நாடகம் என்று நாங்கள் அதை சொன்னாங்க. ஒரு தெய்வம் வசந்தி ஏதோ கைய தூக்குறாங்க. ஒரு தெய்வம் இல்லாமல் கோவில், ஒரு கோவில் இல்லாமல் தீபம் இல்லை, ஒரு தெய்வம் இல்லாமல் ஒரு கோவில் இல்லாமல் தீபம் இல்லை, அந்த கோவில் அந்த கோவில் நான்கு தெய்வம், தெய்வத்தின் முன் நீயும் நானும் நீ காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நான் இங்கு, நீ இல்லாமல் நானும் நான். இல்ல சும்மா சும்மா ஒரு காதல் பட்டு நீங்கள் மறக்க கூட இல்லாத ஆன்மீகமா இருந்தால் அது அதுவும் அதுவும் கூட எல்லாம் அழகா இருக்கணும். அழகா இருந்தாலும் எல்லாம் விளக்கு மாதிரி இருக்கு சொல்லிக்கொண்டு ஆன்மீக நிகழ்ச்சி என்று போயிடுவீங்க. அங்கே வசந்தி என்ன கையெழுத்துறா. நீங்கள் இப்ப மதம் மற்றது இப்படி உங்களோட பாட்டுகளை நினைக்கும் போது நான் இப்ப ஒரு கிழமைக்கு முதல் தான் ஸ்ரீலங்கா போய் வந்திருந்தேன். அங்க போயிருக்கும் போது அந்த வாழ்க்கை முறைகளும் அங்க இருக்கிற மக்களின் அவைகளுடைய மன உளைச்சல் அவைன்ற இதுகளையும் பார்க்கும்போது அங்க என்ன நடக்குதுன்றே ஒரு புரியாத ஒரு நிலையா இருக்கிறது. என்னன்னு வறுமை. ஒரு சில மக்கள் தான் வாழ்வாதாரத்துக்கு கூடுதலவர்கள் இருக்கிறார்கள். வெளிநாட்டு மோகம்தான் அங்க வெளிநாடுகள்ல போறதான் அங்க இருக்கிறது. ஆனா என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு அடிக்கு ஒரு கோவில், ஒவ்வொரு முடிக்க வேண்டும். கோவிலண்டா நீங்கள் ஒரு 2 மைல் போறீங்களா அதுக்குள்ளே ஒரு 15 கோவில் கட்டிடுறார்கள். இல்ல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஏன் அப்படி என்று எனக்கு விளங்க இல்ல. மக்கள் இன்னும் அப்ப ஏன் மோட்டுத்தனமா இருக்கு? இன்றைக்கு வந்து கோயில்களும் நிறுவனங்களும் எங்களுக்கு தேவையில்லை. இன்றைக்கு தேவையெல்லாம் கல்வி கூடங்களும் கல்வி சாலைகளும் வீதியோரம் எங்கும் கல்வி சாலைகள் அமையுங்கள் என்று பாரதியார் சொல்லியிருக்கிறார். ஏன் மக்களே, ஏன் மூடத்தனத்திலையும் மூட நம்பிக்கையிலும் இருக்கிற கோயிலா கட்டுறீங்களே, பணமா கொட்டுறீங்களே, என்னத்துக்கு? இன்றைக்கு ஏழைகள் வறுமைகள் இருக்கிறதா கேட்கிற ஒரு ஆளாவது மாற மாட்டீங்களா? கோயிலுக்கு குட்டுக்காதேங்க. நான் சொல்லுவேன், கோயிலுக்கு குட்டுக்க வேண்டாம். நீங்க பரிசுத்தமா ஒருவரும் வாழ இல்லை. உங்களோட மனசாட்சியை தொட்டு பாருங்க. இன்றைக்கு கோயில்களும் செமினர்களும் கன்னியர் மட்டங்களும் இன்றைக்கு வரிச்சாடி போய் கிடக்கிறது. நீயும் நானும் வாழாத முன்மாதிரி கேட்ட வாழ்க்கை. ஏன் கோயிலும் கட்டிடங்களும் வேண்டாம்? கோயிலும் கட்டிடங்களும். ஓகே சரி, அப்படியே சொல்லுங்க. முடிச்சுதான் உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு சரி. அந்த எங்கேயோ ஒருவனுக்கு அவட்ட இதயத்தை வெட்டிக்க பண்ணும். அந்த சாவியோ என்ன சொன்னீங்க? அந்த பிடுங்குற சாவியோ என்னத்தையோ சொன்னீங்க. இதயத்தை துறக்குற என்ன சுட்டியலா? யசோதா வாங்க துக்கமா கிடக்கு. என்னடா வறுமை ஏன்டா ஏனண்டா 2 அங்குலம் 3 அங்குலத்துக்கு கோயிலுக்கு கட்டி வச்சுக்கிறீங்க, கட்டி வச்சுக்கிறீங்க. இன்றைக்கு நான் ஸ்ரீலங்கால ஒரு அடுக்க வந்துட்டா. சிவச்சந்திரியா வாங்க. சரி சிவச்சந்திரியா வாங்க. சிவச்சந்திரியாவோ சிவச்சந்திரியா. சரி ஐபோன்ல யார் வந்திருக்க? எந்திர வேலண்டா வாங்கோ பிளீஸ். ஓகே இல்லண்டா இங்க என்ன இந்த இது பார்க்க வந்த நீங்கள் என்றால் ஓடி இருங்கோ. இல்லையண்டா கடவுளும் எங்களுக்கு ஓட வைப்பார். பார்க்க வந்த நீங்களா ஓடி இருங்க. ஓகே சொல்லுங்க ஜாசோ. ஓகே இப்போ நாங்கள் கோபப்பட்டு பலன் இல்ல கோபப்பட வேணும். பாரு, கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்பட்டே ஆக வேண்டும். முழத்துக்கு ஒரு கோயில் என்னத்துக்கு? இன்றைக்கு வறுமை என்னத்துக்கு? கல்வி சாலைகள் அமையுங்கோ. பாதையோரம் எங்கும் வீதியோரம் கல்வி சாலை அமையுங்கோ.
கோபப்பட வேண்டியதுல கோபப்பட்டாங்க. இயேசு கோபப்பட்டு சொன்னார் என்ன, இந்த ஆலயங்கள்ல நீங்கள் புறாவிக்காதேங்கோ, கயிறு பின்னி அடிச்சார் இயேசு, கயிறு பின்னி அடிச்சார். அவர் ஆலயத்தை கோபப்பட்ட 2 இடங்கள் ஆலயங்கள், மற்றபடி இயேசு கோபப்பட இல்லை. சொல்லு, இயேசுவின் பிள்ளை, நான் கோபிப்பேன். சொல்லு, நான் இயேசுவில நேசம், ஆனா இயேசுவை பின்பற்ற பலரை நான் நேசிக்கல. சொல்லு ஜெச, சொல்லுவோம். முடிஞ்சது. நக்கலா கேட்க வேண்டாம், உண்மைதான். மேல அவ்வளவு என்ன செய்ய, இதுல ஏண்டாலும் கொட்டி துளைப்போம். அமைதி அமைதி நீதிபதி அமைதி இல்ல, இது இந்த கோபம் நல்ல கோபம். என்னன்னு சொன்னா, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம் நினைக்கின்றேன். சொல்லுங்க வடிவா சொல்லுங்க. 50 காப்பியங்கள்ல ஒன்று குண்டலகேசி. சரி, கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அந்த ஒரு ரத்தின சுருக்கத்தை தான் இங்கே சொல்ல போகின்றேன். அதாவது ராசகிருக நாட்டு அமைச்சன் மகள் தான் அந்த காப்பியத்தின் தலைவி பத்திரை. அவளுக்கு பேர் பத்திரை. அவள் தனது மாளிகையிலேயே விளையாடி கொண்டிருந்த போது வெளியிலே சேவகர்கள் ஒரு கல்வனை பிடித்து இழுத்து கொண்டு போவதை காண்கின்றாள். கண்டபோது அவனது அழகிலும் இளமையிலும் மயங்கி காதல் கொள்கின்றாள். இவளது காதலை அறிந்த தந்தை அவனை விடுவித்து மனம் முடித்து வைக்கின்றார். இருவரும் மன வாழ்க்கையின் பின் அவர்கள் நன்றாக வாழ்கின்றனர். கால ஓட்டத்திலே ஒரு நாள் அவள் தன்னுடைய கணவனுடன் ஊடல் கொள்கின்றார். ஊடல் அவங்களுக்கு தெரியும், சிறிய கோபம் கணவன் மனைவிக்குள்ளே வரும். அந்த ஊடலின் போது அவள் விளையாட்டாக சொல்கின்றாள், நீ ஒரு கல்வனின் மகன் தானே, நீ கல்வன் என்று. அப்போது அவனுக்கு மனதில் அவள் மீது ஆத்திரம் வருகின்றது, கோபம் வருகின்றது. முடிவிலே அவன் ஒரு முடிவு எடுக்கின்றான், இவளை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று. ஆகவே ஒரு மலைக்கு வரும்படி அழைத்து கொண்டு போகின்றான். அங்கு அந்த மலை உச்சிக்கு வந்ததும் அவன் சொல்கின்றான், நான் இப்போது உன்னை இதில இருந்து தள்ளி கொலை செய்ய போகின்றேன் என்று உண்மையை சொல்கின்றான். இதை புரிந்து கொண்ட அவள் அதிலிருந்து தப்பிப்பதற்காக அவள் சொல்கின்றாள், அதற்கு முதல் நான் உங்களை 3 முறை வலம் வந்து வணங்க விரும்புகின்றேன், அதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் விருப்பப்படி கொலை செய்யுங்கள் என்று. இப்படி வலம் வருகின்ற போது, பின்பக்கமாக வருகின்ற போது அவள் தன் கணவனை மலையிலிருந்து தள்ளி விடுகின்றாள். அவன் இறந்து போகின்றான். அதன் பின்பு இதுல ஒரு திருக்குறளை நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். நகையுள்ளும் இன்னாதிகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாற்றென்ற திருக்குறள். ஏனென்று சொன்னால், விளையாட்டாக கூடி நாங்கள் மற்றவர்களை இகழ்ந்து பேசுதல் பொருத்தமற்றது. இந்த இடத்துல பொருத்தமாயிருக்கும். அதனால் அதை நான் நினைவுபடுத்துகின்றேன். பிறகு அவள் அந்த மலையிலிருந்து வந்த பின்பு அவளுக்கு உலகியல் வாழ்க்கையிலேயே விருப்பம் இல்லாமல் போகின்றது. உலக வாழ்க்கை துறந்து சமண துறவிகளிடம் போய் அப்போது சமண பௌத்தம் நிலவிய காலம். அதனாலே அவள் சமண துறவிகளிடம் சென்று சமண கல்வியை கற்று அதிலே தேர்ந்து ஒரு சமண துறவியாக இருக்கின்ற போது அவள் ஒரு கௌதம புத்தரின் மாணாக்கர் ஒரு சாரி புத்தரையோடு வாதத்திலே தோத்து போகின்றாள். அவர் பௌத்தம், இவர் சமணம். தோத்து போன பின்பு அந்த சாரிபுத்திரன் ஆணைப்படி அவள் பௌத்த துறவியாகின்றாள். பௌத்த துறவியானால் அவளுக்கு முடியை வலிக்க வேண்டிய சூழ்நிலை, முடி இல்லாமத்தான் இருப்பார்கள். அந்த முடி வலிக்கும் போது அவள் அந்த முடி உடனடியாகவே மீண்டும் சுருண்டு வளர தொடங்கியது. அதனாலேதான் அந்த இலக்கியத்துக்கு குண்டலகேசி என்ற பெயர் வந்ததாக. அந்த சுருள் என்றால் அப்படி ஒரு அர்த்தம். இல்ல, சுருள்ண்டா குண்டலம். அந்த சுருள் வந்து குண்டலமா இருக்கிறபடியா, குண்டலங்கள் சுருள் குண்டலங்களா இருக்கிறபடியா அந்த இலக்கியத்துக்கு பேர் 50 காப்பியில அதுக்கு குண்டலகேசி. அதனால அந்த பேர் வந்தது என்றும். இதுதான் அந்த கதை சுருக்கம். ஒரு சுருக்கமா சொன்னீங்க. என்னடா உண்மைதான், ஒரு 50 காப்பியங்கள்ல குண்டலகேசி ஏன் வந்தது? குண்டலங்கள் சுருள்கள் குண்டலங்களா இருக்கிறபடியா அதனால குண்டலகேசியத்து அந்த இலக்கியத்துக்கு பேர். அருமை அருமை. ஒரு இலக்கியங்களை தெரிஞ்சிருக்கணும். முத்தமிழ் அதி மதுரம். சரி கொண்டு இப்ப வந்து ஒரு என்னென்றால், இப்ப ஒரு இந்த பூராயங்கள் ஒன்று கதைப்போமே. இலங்கையில எனக்கு பூராயங்களாம். இந்த பூராயத்தை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கதை போவேன் என்று நான் உங்களோட வர இருக்கிறேன். என்னென்றால் பாருங்கோ, இலங்கையில இந்த செவ்வந்தி இருந்தாவாம். நீங்கள் நினைக்க கூடாது
என்ன நினைக்கிறீங்க யசோதா செவ்வந்தி என்றால்? நீங்க சொன்னாதான் தெரியுமே, செவ்வந்தி பூவோ? ஐயோ, அதுவும் ஒரு பூத்தான். அப்படி ஒரு பூவா இருந்த ஒரு பூ உண்டு எனக்கு எனக்கு என்னவோ செய்து போச்சு அதை தேடி நாங்களாம் போத பஸ்துல அப்படியா போச்சுது. அப்ப இப்படியே அது ஒரு பக்கம் இருக்க அப்படியே இருக்க இப்ப வந்து இந்த சாலினி என்ற ஒருத்தி, அதோட இந்த என்ன இன்னும் ஒரு சங்கவி என்ற ஈழத்து பெண். அதை பத்தி இப்ப வசந்தி இப்பதானே போய் வந்த நீங்கள் இந்த பூராயத்தை பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்க? சங்கவி பற்றி எனக்கு என்ன சரியான தெளிவு இல்ல. அப்ப சாலினிய கொஞ்சம் தெரியுமே, நீங்கள் இப்பதானே 3 நாள் நித்திரை குளிச்சு வந்த நீங்கள், இனித்தான் நீங்கள் அறிவீங்க. நாங்கள் இங்கே அறிகிற அளவுக்கு அங்க நியூஸ் பார்க்க முடியாது. அவ்வளவு கூட வசதி இல்ல, ஒரு வாசிய சாலைகள் இல்ல, ஒரு பேப்பர் பண்ற அளவுக்கு அந்த அந்த அறிவுகள் அந்த அந்த இதுக்கு குறைவங்க. சும்மா பொய் நியூஸ்களும் அதுகளும் தான் அங்க இருக்கிறது ஒழிய எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஒரு கிழமை தானே பெருசா ஒண்ணு பார்க்கவில்லை. சரி, இந்த இந்த விஜயலட்சுமி திரவியராஜா சொல்லுங்க, இந்த சாலினி சங்கவிய பத்தி 2 வார்த்தை சொல்லுங்கோவன். ஈழத்து பெண்கள் இன்றைக்கு முளமா பேசப்படுகிறது, யூடியூப்லயும் மெசஞ்சர்லயும் முக புத்தகத்திலையும். இத பத்தி என்ன நீங்க சொல்ல வாரீங்க? கொஞ்சம் நாட்டு நடப்புகளை மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். உன்னான பிள்ளை உங்க கதைகள் எல்லாம் எனக்கு உண்மையா தெரியாதன. உங்க என்ன பற்றி தான் பறஞ்சு கொண்டு இருக்கணும். அத பறைகிறதான் சரி, அத பற்றி ஒன்று நீங்க சொல்றது இல்லையா? நீங்க சாலினிய பற்றி கதைக்கிறீங்களா? ஐயோ, நீ வந்து எப்பயும் சாலினி இந்த அரந்தகுமார் அவற்ற வைப்பை பத்தி தான் நினைக்கிற உள்ள. இன்னும் ஒரு சாலினி ஒன்றல்ல இப்போ ஓடிக்கொண்டிருக்குது. விஜயலட்சுமி சொல்லுங்க, எங்கட யூடியூப் பற்றி தான் சொல்லுவா திரேசக்கா, இல்லையே உங்களுக்கு? அதுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தரும் பிரச்சனைகள் பண்ணி கொண்டிருக்கிறோம் இல்லை மோனே. சரி சரி, இந்த ரெஜினா சரி, இந்த பூராயத்தை கொஞ்சம் ரெஜினாட்ட கேட்போம். இந்த சாலினிய பற்றியும் இந்த சங்கவிய பற்றியும் கேள்விப்பட்டீங்களே, கொஞ்சம் சொல்லுங்க இந்த உலகத்துக்கு நாட்டுக்கு. ஐயோ, நீங்க இந்த கதைக்கிற இந்த பாஷையே எனக்கு பெரிய வித்தியாசமா இருக்கு. பறைஞ்ச போது அந்த நிறம் இதைத்தானே பறைஞ்ச நாங்கள் கிட நாட்டில மட்டக்களப்பிலே உண்டு, திருகோணமலையிலே உண்டு, யாழ்ப்பாணத்திலே உண்டு, இப்படித்தானே பறைஞ்ச நாங்கள் போனேன். இப்படி பாசைகளை அந்த பாசைகளை கொண்டு மித்த எங்கட முத்தமிழதி மதுரத்துல கொண்டு பறைஞ்சாத்தானே மக்கள் அதுல சந்தோஷப்படுது. உண்மையில திரேஷ் வந்து இந்த பறைகிறதுன்னா எங்கட அம்மம்மா தான் ஒருக்கா சொல்லி இருக்கா. இது என்ன சொல்றாங்க பார்த்தா அவங்க மலையாளத்துல இப்பவும் பறைகிறன்றது தானே தமிழ் வார்த்தை. அவங்க பறைகிறது என்றால் பறையடிச்சு சொல்லுறது. எல்லாருக்கும் கல்யாணம் எல்லா வருஷத்து போயிட்டாரு பறையடிச்சு சொல்றது, அத பறைஞ்சது என்று சொல்லுறது. அப்ப கொஞ்சம் பறையுங்கோவன். சரி, உங்களுக்கு சங்கவியையும் இதையும் உங்களுக்கு தெரியாட்ட நான் சொல்லுறேன். என்னமோ செய்துட்டாவாம் போல மனுஷன் சில நேரம் போல செய்கிறது தானே. ஆனால் அதை போய் நேருக்கு நேரம் சொல்லாமல் ஊடகங்கள்ல போய் சொல்லி அந்த புள்ள கல்யாணம் முடிச்ச பிள்ளையையும் இப்படி எல்லாம் செய்யாதேங்கோ. இதெல்லாம் பாவம், பெண் பாவம் பொல்லாதது. பிள்ளையா இருந்தாலும் சரியா இருந்தாலும் நேர சொல்லி திருத்துங்கோ. இது நாளைக்கு உனக்கும் பெறும், இந்த பிள்ளைக்கும் பெறும், எனக்கும் பெறும், எல்லாருக்கும் பெறும். ஒரு காப்புல செய்தால் அதை திருத்தி சொல்றது சமூகமா ஈழத்தமிழ் பெண்களா இருங்கோன்னு சொல்லிக்கொண்டு சரி இப்படியே போகட்டுக்கும். சரி, சாலினி சங்கவி முடியட்டுக்கும். இப்ப என்ன இந்த பட்டலந்த பற்றி எல்லையே சொல்லினோம், அதை பற்றி கொஞ்சம் பறையுங்கோவன். இந்த யாரும் தெரிஞ்ச நீங்க இந்த பட்டலந்தைய பற்றி என்ன நாட்டு நடப்புகளை நாங்களும் மக்களுக்கு சொல்லணுமே. உங்களோட ஒலி வாங்கிய கொஞ்சம் எடுத்து போட்டு பறையுங்களேன் விஜயலட்சுமி. பட்டலந்ததான் இப்ப ரணிலுக்கு பெரிய பேரடியா வந்து புட்டு புட்டு வச்சு எல்லாம் என்ன இந்த அவிச்ச புட்டு குழல் புட்ட சொல்றீங்களே, அதுதான் புட்டு புட்டு வைக்குது. புட்டு புட்டு இந்த புட்டு புட்டு சொன்னீங்களே, அந்த அந்த ரீஓபன் பண்றாரு எங்கட எக்ஸலன்சி காலத்துல பாதாள உலகம் என்ன நிறைய பேர் என்ன 70 எத்தனையோ 1000 பேராம் என்ன அவ்வளவு பேரை கொலை செய்த அந்த இதைத்தான் திரும்ப தோணும். நல்லா கொஞ்சம் மறைஞ்சிருக்க மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆரும் புள்ள செய்யறதண்டு இல்ல. இயக்கங்களும் எல்லாம் அங்கங்க புல செய்தால் அதுக்கு ஒரு தண்டனை இருக்கு, கேஸ் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. அதை விட்டுட்டு பாம்புகள் உள்ள வௌவால்கள் உள்ள ஒரு பாதாளத்துக்குள்ள போட்டு தலைகீழா கட்டி தொங்கி
அத போத்திலோடுகளை குடிக்க கொடுத்து இதெல்லாம் வேண்டாம். இந்த மனித சித்திரவதை இதுகள் எல்லாம் செய்யாதேங்க இந்த உலகத்துல. நாங்கள் ஒரு நிமிஷத்துல எங்கட வாழ்க்கை மடிஞ்சு போகும். பணம் பதவி பட்டம் எல்லாம் இல்ல என்று சொல்லிக்கொண்டு இதுதான் இந்திய ஊர் நடப்புகள். கொஞ்சம் அங்கே இங்க இருக்குது. லண்டன்லயும் கொஞ்சம் எல்லாம் ஒருக்கி போட்டாங்களாம். இனி ஒருத்தரும் லண்டனுக்கும் வரையலாது. நீங்கள் வெளிநாட்டுக்கு வரணும், உள்நாட்டு உள்ளாக்கள் நிற்காதீங்க. இப்ப இருக்கங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்துல நாங்கள் கூட வரலாம். அங்க 25 வருஷம் இருந்தாலும் சொல்லி இந்த நாட்டு நடப்புகளை கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் கொஞ்சம் நான் சொன்னேன். ஓகே சொல்லிடுறது. ஓகே அதை முடிச்சுப்போம். சொல்லிக்கொண்டாங்க. ஒரு சினிமா பாட்டு பாடிங்க விஜயலட்சுமி. சினிமா பாட்டா? ஒரு ஐபோன்ன்றது யாருன்னு தெரியல. கடலை 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 ஒரு ஐபோன் ஒன்று இருக்குது. இயக்குனரே கவனிச்சு கொள்ளும். இந்திரவேல இருக்கு இல்ல நாங்கள் கிரைம் பிரான்ச்சுக்கு அறிவிச்சிருப்போம். ஓகே நடுவர் அவர்களே, நீங்கள் ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்கீங்களே, என்னென்றால் அந்த பெண்களாவது சங்கவியும் சாலினியும் எளிமையான ஒரு பெண் தெய்வங்கள். அதே நீங்களும் அந்த பிள்ளை செய்தால் சொல்லுங்க. அதை ஒரு பிள்ளையும் செய்ய எனக்கு தெரியாது. இந்திரவேல் நான் ஒரு நாளும் கண்ணால காணாமல் இவன் எல்லாம் அவன் எல்லாம் மட்டும் சொல்றேன் இல்ல. ஆனா அதை சமூகத்துல விட்டுக்கிறாங்க. ஒரு சசிகலருக்குள்ள இந்த வீடியோ பார்த்தேன். சாலினி எப்படி அவன் அப்படி பிள்ளையா செய்தான்னு சொல்லி. ஆனா ஈழத்து பெண்களுக்குடியா நாங்களும் அதுக்கு குரல் கொடுக்கணும். சரியா நீங்கள் இப்ப ஒரு எம்பியும் ஒரு டாக்டர் ஒரு லோயரும் படம் காட்டி கொண்டு அதை விட கேவலமா அந்த சாலினி அந்த பிள்ளை செய்ய. அதான் அவை நாங்கள் நல்லதான்னு சொல்லிக்கணுமே. சமூகம் அதுக்கு பின்னால நல்லதான்னு சொல்லுது. நான் என்ன செய்ய அதுக்கு? இந்த படம் காட்டுறதுதான் அந்த பிள்ளைகளோட வளர்ச்சியை தாங்க முடியாமல் தவித்து கொண்டு அதுல எளிய முறையில கொண்டு போய் அதை கொண்டு அடைக்கிறேன். மற்ற கார்த்திகன் டிகே கார்த்திக். சரி, நீங்கள் இப்ப ஊழல் ஒழிப்பு அணியை பற்றி என்ன சொல்றீங்க? யாரை பற்றி? ஊழல் ஒழிப்பு அணி யார் இயக்குறார்கள்? ஊழல் ஒழிப்பு அணி என்றுன்னா அந்த கல்லனுக்கு தானே கள்ள குணங்கள் இருக்கும். இவங்களாம் இந்த ஊழல் செய்ய விழுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆரம்ப காலத்திலேயே நாங்கள் இவங்கள சாவச்சி பிரச்சனையே நாங்கள் ஆதரவு செய்கிறாங்க எல்லாரும். இன்றைக்கு இவங்க செய்யறதெல்லாம் இவங்களாம் ஊழல் செய்யறாங்க. ஊழல் செய்யறவங்கெல்லாம் இந்த கல்லருக்கு தான் அந்த கள்ள குணங்கள் தெரியும். சரி, என்னவோ கடவுளும் சித்தரும் புத்தரும் கடவுளும் இயேசுவும் பார்த்து கொண்டு கட்டும். ஓகே, நன்றி நன்றி இந்திரவேல். அப்போ என்னன்னு சொன்னா ஸ்ரீலங்கால நான் சொல்லக்கூடாத ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு 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 போத்தல் ஜூரின் விட அர்ஜுனா விதி கொண்டிருக்காராம் யாழ்ப்பாணம் சில பலசரக கடையில். ஒரு போத்தல் ஜூரின் ஏதோ 100 பவுண்ட் சொல்லி விற்கிறார் கேள்வி. அப்படியும் ஒரு கதை அப்படியான ஒரு கேவலம் பிடிச்ச ஒரு டாக்டர் என்று சொல்ற நாய இன்றைக்கு தமிழ்ல வேற்றிருக்குன்னு சொன்னால் நீங்க இந்த பிள்ளைகளை கொண்டு பொம்பளை பிள்ளைகளை கொண்டு கெடுக்காது. அதுதான் என்னுடைய ஒரு ஆவேசப்படுறேன். சரி, என்ன பொறுத்திருந்து பாப்போம் என்னன்னு சொல்லுங்க. இப்ப சமூகம் ஒன்று இருக்குதானே, சமூகம் ஒன்று இருக்கு, நாங்கள் இருக்கிறோம், எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் குரல் கொடுப்போம், பாப்போம், உண்மைகள் வெளிவரும். நான் அவசரப்பட்டு நல்லதா சமூகத்தின் நடப்புகளை நான் வெளி உலகத்துக்கு கொண்டு வரேன். என்னடா முத்தமிழ் அதிமுதரம். ஓகே, அப்படியே இருங்கோ, பேருந்து வாங்க வேறைக்கு அவ்வளவு இருங்கோ. நீங்கள் தொழில்நுட்பத்துல இருக்கீங்க தெரியுது. முகத்தை காட்டாட்டிலும் அப்ப வாங்கோ. நம்ம விஷயங்கள் சொல்லுங்க. ஓகே, ரெண்டு சொல்லிக்கொண்டு விஜயலட்சுமி ஒரு பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் துடி துடிப்பா. ஓகே, அரசியலும் வந்துட்டு இந்த ஆக்கள் பாவம் எல்லாரும் கலைஞ்சு போனீங்களா? ஒரு கடலை கடலை ஒன்று போடும் கொஞ்சம் அப்பதான் கொஞ்சம் வரும். கடலை கடலை கொண்ட கடலை கடுகு மிளகு சேர்த்த கடலை 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 உருண்ட கடலை கடிக்க கடிக்க சுவைக்கும் கடலை கொச்சி காயும் உப்பும் சேர்த்து கொதிக்க வறுத்த பருப்பு கடலை பச்சை புளியும் கொஞ்சம் கலந்தா பல்லுக்கு இனிமை கொடுக்கும் கடலை 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 கொண்ட கடலை கடுகு மிளகு சேர்த்த கடலை சீனி பாகிட் குழைத்த கடலை தின்ன தின்ன இனிக்கும் கடலை தேனை போலும் வேரின் கடலை விட்டுடாமல் உண்ணும் கடலை கடலை கடலை. இந்த பாடல் முதுதமிழ் புலவர் நல்ல தம்பி ஐயா எழுதிய பாடல். உண்மையில அது சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குமான்னுட்டு தான். பெரிய பிள்ளைகளுக்கு கடலை நல்லா இருக்கு எனக்கு.
கடலை கடலை கொண்டல் கடலை மாங்கா மாங்கா நல்ல மாங்கா கொஞ்சம் உப்பும் தோளும் போட்டு கொள்வேசில தின்ன இனிக்கும் மாங்கா 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 நல்ல மாங்கா அது கொள்வேசில கொஞ்சம் உப்பும் தோளும் போட்டு தின்னா இனிக்கும் மாங்கா. உண்மையில புத்தகத்துல சும்மா கவிதையா இருக்கிறத நாங்க இப்ப இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல இப்படி நான் பாடைக்கு என்ன அறியாம ஒரு இப்படி உடனடியா வந்த இசை சும்மாதான் படிச்சு நான் ஒன்றுமே பாடையில நான் பாடையில இன்னும் இதை கொண்டு வரணும், மக்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பழசுகளை நாங்க கொண்டு வந்து இதுகளை எல்லாம் செய்ய வேணும். யார் ஒரு ஆள் வந்தவ போயிட்டா சரி. அடுத்ததாக என்ன வர போறீங்க? யார் வர போறீங்க அடுத்ததாக? யசோ யசோ என்னத்தோட இருக்கிறீங்க அடுத்ததாக? என்னன்னு சொன்னா அந்த உதவி செய்யறத பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். யாருக்கு உதவி செய்யறன்ற ஒரு பிரச்சனை உண்டு. உதவியே செய்யாண்ட பிரச்சனை சொல்லுங்க பாவம் கேட்கும். என்னன்னு சொன்னா ஒருவருக்கு உதவி செய்யறன்னு சொன்னா அந்த உதவிய பயன் கருதாது செய்யவும். இப்ப நினைத்துணை நன்றி செய்யணும், பனித்துணையாக கொள்வர், பயன் தெரிவார். ஓகே சொல்லுங்க. ஓகேவா? அப்படித்தான். என்ன சொன்னா ஒரு தென்னை மரத்துக்கு தண்ணி ஊத்தினா அந்த அடியில தான் தண்ணியை ஊத்துறோம். ஆனா அது பல காலத்துக்கு பிறகுதான் அந்த தென்னை அங்க தலையால தேங்காய தருது. அப்ப நாங்க அத ஏதோ எதிர்பார்த்தும் செய்யலாம். ஆனா அந்த பலன் வருது என்ன அப்படி நீங்க செய்யறன்னா செய்யலாம், இல்லைன்னா ஒரு பலனும் கருதாமலும் செய்யலாம். அதைத்தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்டா இந்த நீதி நூல்ல. நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டான் என்று தளரா வளர்தெங்கு தாள் உண்ட நீரை தலையாலே தான் தரும் தான் தருதலால் என்று அந்த மூதுரையில சொல்லப்படுது. அதே நேரம் நீங்க நல்ல ஒருவருக்கு உதவி செய்தீங்கன்னா நல்ல குணம், நல்ல பண்பு, நல்ல ஒரு ஒழுக்கம், ஒரு நன்றி உணர்வுடைய ஒருவருக்கு உதவி செய்தார், அவருடைய உதவி கல்லில எழுதின எழுத்து போல இருக்கும். ஆனால் அப்படி இல்லாம மாறாக நீங்க யாருக்கு அதை சொல்வார்கள், பாத்திரம் அறிந்து பிச்சையிடவும். அது சரியா புரிந்து நினைக்கிறேன். அப்படி இல்லாம நீங்க செய்தீங்கன்னா நீரில் எழுதுற எழுத்து போல இருக்கும். அதையும் எப்படி சொல்லியிருக்கிறவன்டா, நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமிலார் நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நீர். அதோட இன்னொரு விடயத்தையும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு காட்டு வழியா ஒரு வைத்தியர் வந்தேன். அதுவும் ஒரு நீதி நூல்லதான் வருது. தீயவருக்கு உதவி செய்தா எப்படின்னு சொல்லி மூதுரையில ஒரு பாடல் இருக்குது. வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி. விடகாரி என்று சொன்னா இங்க அதாவது அந்த உடல்ல நோய் பரவின்னா அதை தீர்க்கிறவர் வைத்தியர் எடுத்து. அப்போ ஒரு புலி ஒன்று அந்த காட்டுல அந்த உடல் முழுக்க நஞ்சு பரவி இறக்குற நிலையில இருக்கு. அப்ப அந்த வைத்தியர் பார்த்து அவருக்கு நோயை குணப்படுத்துறான் வேலை பாக்குறார். இந்த புலிக்கு உடம்பு முழுக்க நோய் பரவி, இந்த நஞ்சு பரவி இருக்குன்னு சொல்லி குணப்படுத்துறார். குணப்படுத்தி முடிஞ்சதும் அந்த புலி எழுந்து பார்த்தது வைத்தியரை. சரியான பசி புலி. பசியில புலி வைத்தியரையே உணவாகும். அப்ப நாங்கள் யாருக்கு என்ன செய்யறோம்ன்றதுல கவனமாயிருக்கோம்ன்றதை காண்டி நான் இந்த மிக நன்றி. உண்மைதான். நாங்கள் என்ன நல்லவர் ஒருவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இந்த மூதுரையில அதாவது நாங்கள் இயல் இசை நாடகத்துல இப்படி முதல் குண்டலேசி சொன்னவோ இப்ப மூதுரையில உங்களுக்கு சொல்றா. அதான் உண்மையில அதுகள் நாங்கள் மிக கண்டைக்கு பாருங்க. வசந்தி சொன்ன மாதிரி வறுமை, வாசிய சாலை இல்ல, பேப்பர் இல்ல, நியூஸ் இல்ல, என்னன்னா அங்க வாட்ஸ்அப் வைபர் எல்லாம் காசுக்குத்தான் நாங்க பேக் எடுக்கணும். என்ன பேக்கோ இன்னும் சொன்னது என்னவோ எடுத்தா தான் அது மாதம் முழுக்க கட்டலாம். அப்ப அவைகளுக்கு எல்லாம் ஃப்ரீயா பாக்கலாம். ஆனா அதுவும் மட்டும் நல்லம் தான். அப்படி இருந்து அங்க அந்த ஃபெசிலிட்டி இருந்தாலும் கூட ஆனா அதை பிழையான முறையில பாவிக்கிறார்கள். அறிவாக்கு பாவிக்க இல்ல. கேம்ஸும் கூடாத பாட்டுகளும் பொழுதுபோக்கும் அறிவை பெறுவதற்காக பார்ப்பது. அதான் என்ன சொல்லுங்க. 2009 பிறகு ரொம்ப சீர்கேடுகள், ரொம்ப துக்கங்கள். ஓகே ரஜினா, என்ன தர போறீங்க அடுத்தா? ஒலி வாங்கி
ஒலி வாங்கி எடுங்க. எங்களோட ஒன்றிணைந்து வழி நடக்கும் தொலைபேசிகள் வதக்க கொஞ்சம் கேளுங்க. ஓகே, சொல்லுங்க கேட்போம் கட்டாயம். கான்ஃபார்ம். எனக்கு பல பெயர் உண்டு, என்னில் பல நிறம் உண்டு, எனக்கு விலை பல உண்டு, நான் இல்ல மனிதர் யாருண்டு? மறந்து என்னை விட்டு போனால் மனைவி கூட திட்டிடுவாள், மகளிடமும் என்னையே துணையாக கொன்றுவோ என்றிடுவாள். என்னை நன்மைக்கு பயன்படுத்தினால் நல்ல உதவி செய்திடுவேன், பகடிவதை எழுதிவிட்டால் பல்லுடையவும் விட்டுடுவேன். நன்மையும் செய்திடுவேன், சண்டையும் மூட்டிடுவேன், தொல்லையும் தந்திடுவேன், தொழிலுக்கும் துணை புரிவேன். கத்தி கத்தி எனில் பேசினால் காது செவிடோ என்றிடுவார், கையிலே எப்போதும் என்னையே கொண்டு செல்வார். உலகத்து செய்திகளை ஒரு நொடியில் தந்திடுவேன், உறவினரும் ஒன்றிணைய உறுதுணையாய் நின்றிடுவேன். ஆபத்திலும் உதவிடுவேன், ஆறறிவு எனக்கு இல்லை, ஆம்புலன்ஸையும் அழைத்திடுவேன், ஆறுதலும் தந்திடுவேன். கைதவறி நான் விழுந்தால் கவலைப்பட வைத்திடுவேன், கையடக்க தொலைபேசியாய் காலமெல்லாம் உங்களோடு உழைத்திடுவேன். நன்றி. மிக்க மிக்க நன்றி. இன்னைக்கு கணவனுக்கு எங்க தேடுறதும், மனைவி எங்க தேடுறதும், பிள்ளை எங்க இருக்கிறது என்று தேடுறது இல்லை. ஆனால் நாங்கள் எங்கட தொலைபேசி இல்லையோ என்று நாங்க தேடுவோம். ஐயோ போன் எடுக்க இல்லை என்று மட்டும் நாங்கள் நாடுவோம். சொல்லிக்கணும் ஞான சௌந்தரியில சும்மா எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்லை, கொஞ்சம் நாடகம் மாதிரி. என்னன்னா ஞான சௌந்தரி ஒரு நல்ல நாடகம். அப்ப அதுல அரசராக நடிச்சவர். அதற்கு நாங்க திருப்பி மீட்டோணும். அந்த சேவகர் வரையினம் வந்து 2 சேவகர் இருக்கணும். அப்ப வந்து ஓ இவள் நல்லா தூங்குகிறாள், இப்போது இவளை கட்டிலோடு எடு, இப்போது இவளை கட்டி இப்போது இவளை கட்டிலோடு எடுப்போம், இவள் நல்லா தூங்குகின்றாள். ஐயோ ஐயோ நான் எங்க வந்துட்டேன், காடு இருள், யாரு நான் தான் கொண்டு வந்தோம் உன்னை, ஏன் என்னை கொண்டு வந்தீர்கள்? இது ராணியின் கட்டளை, லேயாளின் கட்டளை. நான் என்ன பாவம் செய்தேன்? சவகா தாமதிக்காதே, இவளை வெட்டுவோம். தாமதிக்காதே, இவளை வெட்டுவோம், நாங்கள் வெட்டுவோம். என்ன குற்றம் செய்தேன் நான் என்ன குற்றம் செய்தேன்? தாயில்லா பிள்ளை நான் என்ன குற்றம் செய்தேனே? என்னை கொண்டு வந்தீர்களே, நான் என்ன குற்றம் செய்தேனே? சமூகா இனியும் தாமதிக்காதே, இவள் எமது மனத்தை மாற்றி விடுவாள். உடனடியாக விட்டு. ஒரு சிந்தனை, இவளை கொல்ல வேண்டாம், இவளுடைய கைகளை வெட்டி விடுவோம். அப்படியே ஐயோ வெட்டாதீர்கள். பட்டியாச்சு, இப்போது நாம் நமது பணியை செய்து விட்டோம். நாங்கள் இப்போது கைகளை கொண்டு போய் எமது ரோமைய மகாராணியிடம் நாங்கள் எமது பணத்தை வேண்டிக் கொள்வோம். ஐயோ நான் கையில்லாமல் ஆகிவிட்டேனே என்று சொல்லிக்கொண்டு கொஞ்சம் காட்டு மாதிரி. இது வந்து ஞான சௌந்தரியில நீங்க போன பார்த்து ஞான சௌந்தரிய சேவர்கள் காட்டு கொண்டு போற கட்டம் சும்மா நாடகம் மாதிரி கொஞ்சம் சும்மா வேண்டு சொல்லிக்கொண்டுங்க. அடுத்ததாக யார் வர போகின்றீர்கள்? அடுத்ததாக யார் ஆயத்தம்? ஒரு சினிமா பாட்டு விஜயலட்சுமி ஆயத்தம் இல்லையோ? வசந்தி நித்திரை. நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும்.
கொண்டா அடிச்சு கொண்டு வரும். யாரு எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா பூச்சோடவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா பூவே பூச்சோடவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா அழைப்பு மணி என்ற வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் வந்து பார்த்தேன் தென்றலின் வாசல் தீண்டவே இல்லை கண்ணில் வெந்நீரை வார்த்தேன் கண்களம் வைத்தது தீவனம் தேய்ந்தது தீபதே பூச்சோடவா எந்த நெஞ்சில் பால்வார்க்கவா இது என் அப்பம்மா நேசக்கோடி சமர்ப்பணம் இல்ல அப்பம்மாக்குள்ள நல்ல நேசம் என்ன என் அப்பம்மா எனக்கு இதான் அம்மா அப்பம்மா நேசக்கா அவ காண்டி இது சமர்ப்பணம் இல்ல அப்பம்மா காண்டி இந்த முதியோர் மாண்பு போட்டு மாதத்துல எங்கே அடுத்ததாக என்ன வர போறீங்க தர போறீங்க யாரா ஜசோத கையின ஜசோ என்ன நான் விஜயலட்சுமி அக்காவை ஒரு பாட்டு நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை அந்த பாட்டை பாட முடியுமான்னு கேட்டு. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்கினேன் பலமுள்ள நாள் எல்லாம் காலடையில் கிடக்க நான் தான் தேடினேன். எனக்கு வார்த்தை தெரியாது. என்னண்டா வசந்தி பாடம் இல்ல உண்மையா நல்லா பாடம் தான் வடிவா படிக்கலாம். நல்ல பாட்டு அது சொல்லிக்கொண்டு சரி ஒரு ஒரு கொஞ்சம் அப்படியே இல்லைங்க ஒரு கருத்தொண்ட நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா மக்களிடையே பல சிக்கல் இருக்குது சமுதாயத்துல. என்ன சிக்கல்? அடிய பச்சிக்கலோ சிக்கல் எப்படின்னு சொன்னா ஒரு உறவுகளை பேணுற தன்மை நட்புகளை பேணுற தன்மை அல்லது சகோதரங்கள் ஏதோ ஒரு பலத்த சிக்கல் இருக்கு. அதால பல பிரச்சனைகளை சந்திக்கணும். இப்ப நான் சொல்றேன் என்னண்டா அந்த உறவுகளை என்ன தீர்க்கிறேன் அது அவையவேண்ட அந்த சிக்கல்களை பொறுத்து தீர்வுகள் இருக்குது. யாரும் கேள்வி கேட்டா அதுக்கு என்ன மாதிரி பதில் அமையலாம். இப்ப என்னன்னு சொன்னா அந்த ஒரு சிக்கல் வரும்போது அந்த மக்கள் எல்லாத்தையும் மறந்து விடுறாங்க. எல்லாத்தையும் அந்த அந்த சிக்கல்ல நிக்கும் போது ஒரு அகங்காரம் ஆணவம் கோபம் இது தவிர வேற எதுவும் அவர்களுக்கு இல்லை. பிறகு நின்று கவலைப்படுறதுல எந்த பயனும் இல்லை. ஆக நான் என்ன இதை பாக்குறேன்னு சொன்னா ஒரு அடிப்படையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற ஒரு பின்னூட்டல பெற்றாரும் ஆசிரியர்களும் சிறு வயதில இருந்தே அதை ஊட்டி கொண்டு இந்த உணவை நீங்கள் ஊட்டுவது போல அவர்களோட நேரம் செலவழித்து கதைத்து இதன்றது இல்லை. இப்ப சற்று முன் வசந்தி சொன்னார் ஈழத்துல வறுமைதான் காண முடிகிறது. வறுமையை நீக்கிறதுக்கு முதல் காரணம் மனித வலு. ஆனா மக்கள் அதை பயன்படுத்துறது தயாரா இல்லை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டுல வாழ்றவர்கள் பெரும்பாலானவர்கள் தான் அந்த அவர்களுடைய உழைப்பின்மைக்கும் காரணமா இருக்கிறார்கள். அப்ப பிறகு அவர்கள பழிய போடுறது இப்படி இருக்குது. அப்ப என்னத்தை நான் இதுல இருந்து சொல்ல வரேன்டா எது என்னவா இருந்தாலும் பிள்ளைகள் தங்களுக்கு உரிய விடயத்துக்காகவாது உழைக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா இல்ல, பெற்றோர்கள் செய்யறது இல்லை. ஏதோ இன்னொரு உழைப்புல வாழ்றதுக்கும் அல்லது ஏதோ சுகமான வாழ்க்கை வாழ்றதுக்கும் அல்லது மற்றவர்களை பார்த்து இவர்கள் எப்படி இப்படி முன் வந்தார்கள் என்ற ஒரு இது இல்லாமல் சும்மாதான் உழைக்காமல் தான் முன் வந்தார்கள் என்ற இதுல ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்கும்
ஏன் வழிகாட்டுறார்கள், ஏன் அப்படி இருக்கிறார்கள் எனக்கு விளங்குது. அப்ப அதுக்கு அடிப்படை காரணம் சிறு வயதில இருந்தே ஆசிரியர், பெற்றோர் அல்லது ஏதோ சமூகத்துல பெரியவர்கள், சமூகம் அந்த உழைச்சு வாழ்றதுக்கான வழிய காட்ட தவறி விடுறோம் நான் நினைக்கிறேன். நன்றி நன்றி. உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். நம்ம அங்க இருந்து காசு காசு நாங்கள் எத்தனை பேர் காசு கொடுக்குறோம், என்னத்துக்கு வருமே, எத்தனை சரிட்டிஸ் கொடுக்குறோம், எத்தனை ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு தரம் இப்ப யசோல இருந்து ஒவ்வொரு தரம் நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்கள் ஏன் வெளியாக்களும் கொடுக்குறீங்க? உங்களோட குடும்பத்து உங்களோட ஊருக்கு மட்டும் கொடுங்க தயவு செய்து. இந்த ஊருக்கு மட்டும் கொடுக்காம உலகத்துக்கு எல்லாம் இலங்கைக்கு முழுக்க கொடுக்கப்பட்டு எங்களுக்கு ஒரு ஆள் நிறைய பணத்தை வேண்டது அதை சொல்லுறேன் இல்ல. அப்ப இது பிரச்சனை. இந்த யூடியூபர்ஸ் அணுகாதேங்கோ. யூடியூபர்ஸ்க்கு 25% கொடுத்துட்டு 75 பொக்கெட்டுக்கு போடினோம். ஒரு யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்காத. உங்களோட ஊரை மட்டும் பாருங்கோ. அந்த எங்கட நாடே முன்னேறும். அதனால இவ்வளவு வறுமையா இவ்வளவுன்னு சொல்லவே வசந்தி இப்படி துக்கப்படுறது எனக்கவே துக்கமா கிடக்குது. ஐயாமாரே அம்மாமாரே சிந்தியுங்கள், ஐயாமாரே அம்மாமாரே சிந்தியுங்கள், பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுங்கள், பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுங்கள். நாட்டில் பனையுண்டு தென்னையுண்டு அம்ம நாட்டில் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில், பனையுண்டு தென்னையுண்டு அம்ம நாட்டில் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில், கருவா உண்டு தேயிலை உண்டு மலை நாட்டில், கருவா உண்டு தேயிலை உண்டு மலை நாட்டில் கையேந்த வேண்டும் கடனை, ஆமேன் கையேந்த வேண்டும் கடனை வெளிநாட்டில் கடனை. மா உண்டு பல உண்டு வடகிழக்கில், மா உண்டு பல உண்டு வடகிழக்கில், ஐயாமாரே ஐயாமாரே அப்பமாரே சிந்தியுங்கள், ஐயாமாரே அப்பமாரே சிந்தியுங்கள். ஆன்மீகம் உண்டு ஆச்சாரம் உண்டு உம்ம நாட்டில், ஆன்மீகம் உண்டு ஆச்சாரம் உண்டு உம்ம நாட்டில், சித்தராய் எல்லாம் உண்டு நம் நாட்டில், புத்தராய் சித்தராய் எல்லாம் உண்டு நம்ம நாட்டில். நாமே சிதைய வேண்டும் கலாச்சாரத்தில், நாமே சிதைய வேண்டும் கலாச்சாரத்தில். ஐயாமாரே அப்பமாரே சிந்தியுங்கள், ஐயாமாரே அப்பமாரே சிந்தியுங்கள். முகப்பூரைக்கு முக புத்தகம் ரீல் மெசஞ்சர் உண்டு ஊடகத்தில், நாமே நாட வேண்டும் ஊடகத்தில். முகப்புத்தம் ரீல் மெசஞ்சர் உண்டு மனதில், நாமே நாட வேண்டும் ஊடகத்தில். நம்ம கையில் உண்டு மெசஞ்சரே, நம்ம கையில் உண்டு மெசஞ்சர் டிக்டாக்கே, நாமே நாட வேண்டும் ஊடகத்தை. நம்ம கையில் இருக்குதே ஊடகமே, நம்ம கையில் ஊடகமே. ஐயாமாரே அப்பமாரே சிந்தியுங்கள், நல்லதை பரப்பவே நாடுங்கள், பரப்பவே நாடுங்கள். பணம் உண்டு பதவி உண்டு வெளிநாட்டில், நாமே ஒன்றுபடவில்லை என் நாட்டில். பணம் உண்டு பட்டம் உண்டு வெளிநாட்டில், ஒன்றுபடவில்லை இந்த நாட்டில், நாமே ஒன்றுபடவில்லை நாட்டில். ஐயாமாரே அப்பமாரே சிந்தியுங்கள், நம்ம ஊடகமே, நம்ம கையிலுள்ள ஊடகமே, அல்லாதை பரப்பவே உண்டுகல்லோ. ஐயாமாரே அப்பமாரே சிந்தி படங்கள் எழுதினான் படிவான் பயன்பெறத்தக்கதான் எழுதையில சிந்தையில வந்தது படாரண்டு பின்ன என் பிள்ளைகள் சொல்லிச்சாலும் அவன் நல்ல கண்டென்ஸ் எடுத்துருக்காரு. ஆனா கொஞ்சம் உடையுதாங்க நயா உடைஞ்ச உடையிட்டு சும்மா என்னத்தையும் படிச்சு போவோம். ரொம்ப எனக்கு நேரம் பெறணுமே, ஆனா நேரமாக்கி பிள்ளைகள் சொல்லிச்சாலும் அம்மா இதை கொஞ்சம் நேரம் எடுக்கம்மா, கொஞ்சம் இடையில முறிக்குது, அதை முறிக்காம போட்டீங்கன்னு இன்னும் நல்ல மாட்டேன். அப்ப 4 நாளைக்கு நேரம் இருந்தா டக்குன்னு எடுவோம். சரி, அடுத்தது என்ன போறீங்க சொல்லுங்க. சொன்னா அங்க போய் அடிக்கடி கோயில் சொன்னா அந்த நாளிலே ஒவ்வொரு சொந்தக்காரர்களையும் 2-3 கோயில் நீயும் பெருசு நானும் பெருசு காட்டினவங்க. அந்த நாளிலே கிராமங்களிலேயும் ஊர் அதிகமான ஆலயங்கள் இருந்தது, கட்டப்பட்டு. அங்க இப்ப சமூகங்கள் கணக்க இருந்தது கட்டுப்பட்டு. அப்ப கட்டுப்பட்ட கோயில் எல்லாத்தையும் என்ன செய்யறது? இப்ப கட்டுப்பட்ட கோயில் எல்லாம் கட்டுப்பட்ட கோயில்ல நீங்க கட்டுறீங்க கோபுரம். இன்றைக்கு ஒரு என் ஃப்ரெண்ட் சொன்னா
நான் இந்த அக்கா வீட்டு கூட்டு பொங்க வச்சுக்கொண்டு இந்த பொங்க தாரா இல்லையோ நான் அம்மாளுக்கோ யாருக்கோ அம்மா கும்பாபிஷேகம் அனுப்ப போறேன்னு 1,00,000 அனுப்ப போறேன் உடனே ஒடுத்தன் போன். ஐயோ பிளீஸ் ஒரு சரித்திக்கு கொடுங்க, கோயில்களுக்கு கொடுக்காதீங்க 1,00,000. ஐயோ பாவம் வந்து உங்களுக்கு பாவம் கிடைக்கும், பிளீஸ் திங்க் பண்ணுங்க. எஸ் லெட்ஸ் ஐ திங்க் லெட்ஸ் திங்க் பண்ண நான் அவளுக்காக திங்க் பண்றேன். ஐயோ இந்த காசு 1,50,000 கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்காம இருக்கணும். காடி 50,000 ஏண்டாலும் மட்டும் சொல்லி கிடக்கு. சொன்னா பாப்போம். அந்த நாள்ல கோயில்கள் இருந்தது, முழத்துக்கு முழம் கோயில்கள் இருந்தது. உங்களுக்கு தெரியாத சோழர் காலத்துல வந்து 70% சமூகத்தையே வழி நடத்திய சோழர் காலத்துல அந்த அரசர்கள் அந்த அந்த கோயிலுக்குள்ளேயே ஆஸ்பத்திரி இருந்தது, சந்தை இருந்தது, எல்லாம் 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 இருந்தது. நீங்க பாய்ச்ச சோழர் காலத்துல தெரியும். அப்ப அவ்வளவு நிறுவனமா கட்டுக்கோப்பா அந்த மக்களை செய்யறதுக்கு அது சூறையாடி பணங்கள் எல்லாம் இல்லாம அது போனது. அப்ப நான் கேட்கறது என்னன்னா, இந்து கோயில்களோ கிறிஸ்தவ கோயில்களோ புத்த கோயில்களோ நீங்கள் கோயில்களை கட்டி அந்த பணங்களை வாரி 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 நீங்க சொகுசு அனுபவிக்கிறீங்களே, நீங்க எத்தனை பேர் பரிசுத்தமா இருக்கிறீர்கள்? இன்றைக்கு எங்கட ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில செமினரிகளும் கன்னியர் மடங்களும் வெறிச்சோடி போய் கிடக்கேன். நீயும் நானும் நல்ல வாழை இல்லை, இயேசுவ வாழை இல்லை, வார்த்தையில சொல்லுறேன். அதனால ஆக்கள் சேர தயாரில்லை. இன்றைக்கு ஊடகத்தால சேர்க்காம விட இல்லை. நாங்கள் பரிசுத்தமான உண்மையான முன்மாதிரியான வாழ்வை நான் வாழ இல்லை. அதனாலதான் என்ன பின்பற்றி ஒரு ஆள் வர இல்லை. சரியா? அதனால கோயில்கள் வேண்டாம். நீங்க என்ன சொல்றீங்க? இது திருப்பியும் என்ன போகமாட்டாங்க என்னன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்தை இயக்குறது கடவுள் என்று சொன்னா, அப்ப கடவுளுக்கு நாங்கள் செய்தாத்தானே மற்றதெல்லாம் நடக்கும். ஐயோ கடவுளுக்கு செய்யுங்க. அந்த காலத்தை நீங்கள் கொண்டே கொடுக்க உங்களோட ஐயர் முழு காசையும் என்ன சொல்ற அன்றைக்கு சந்திரிகா சொன்னா ஐயர் நொண்டினவர். ஐயர் நுள்ளினாண்ட சொன்ன வீடியோவை ஐயர் பார்த்துட்டு இப்ப அவளை நுள்ளுறாளாம். அந்த ஐயர் கதைக்கு இல்லை. நான் சொன்னேன் ஐயர் நுள்ளினதை தாண்டி இங்க சொல்ல வேணும், அதுக்கு வாங்கும். ஆனா ஐயர் அந்த வீடியோ பார்த்துட்டு ஐயர் இப்ப தன்னோட கதைக்கிறீங்க. ஐயர் ஐயா கதை கட்ட பரவாயில்ல, அந்த இன்னொரு ஐயர் நுள்ளாம இருக்கணும். அதான் முக்கியம். சில பேர் சொன்னாதான் ஐயர் மாதிரி கேட்பேன். ஐயர் மாதிரி இல்ல எல்லாரும் தான் எல்லா சமயத்தை உங்களை சொல்லல இல்ல இல்ல எங்கட சமயத்தை தான் சொல்றேன். சொன்னதான் எங்கட சமயத்தை தான் முதல் சொல்றேன். நிறைய இருக்கும், குறையத்தானே இருக்கும். இல்ல இல்ல குறையெல்லாம் நாங்க திருத்தணும். இப்படி சொல்ல ஒரு ஆள் அந்த மனதண்டாலும் அது திருந்தும் தானே. இல்ல என்ன இதுல என்ன இந்திரவேலன் என்ன சொல்ல வாரேன்டா, என்ன சொல்ல வரேன்னு விளங்குது. இந்த ஐயாசோ எனக்கு நல்லா விளங்குது, நல்லா விளங்குது. அதை சொல்ல தேவையில்ல. ஆனால் என்னட்ட ஐயாசோ நீங்களும் நாங்களும் நீங்கள் காசை கொடுத்து நீங்கள் இன்றைக்கு சமூகத்தை கலாச்சாரத்தை சீர்கழித்து போறோம். நானும் நீங்களும் இது குழந்தையா இருந்தா அந்த பாவம் உன்னையும் என்னையும் சாரு. ஏனண்டா இன்றைக்கு ஒருவரும் அந்த கொடுக்குற காசை மக்களுக்கு கொடுக்கல. தாங்கள் தங்கட குடும்பம் தங்கட பிள்ளைகள் அங்க எந்த ஃப்ரெண்ட் சொன்னால் அந்த தாள் காசு போட்டாதானே ஐயர் மாவளை தருவேன். அது சில சில சமய தத்துவங்களுக்குள்ள வருது. ஆனால் அது ஒரு வளர்ச்சியின் ஒரு பக்கம் வளர்ச்சி. அன்றைக்கு போய் சொன்னால் கோயிலுக்கு போக போனாலே கட்டிடம் கட்டன்னு சொல்லிக்கணும். என்ன கட்டிடம் கட்டி என்ன பூக்க போறீங்க? மக்கள் இன்றைக்கு எத்தனை தனிமையில இருக்கிறோம். அந்த மக்களை போய் சந்திக்கிறீங்களா? நீங்கள் காசு பண்ற மட்டும்தான் குறுக்க இருக்கிறீங்க. இல்ல இதுக்கு சரி, இதுக்கு ரஜினி என்ன சொல்ல வாரீங்க? சரி, இது ஒரு விவாதம். நாங்கள் என்ன சொன்னா கடவுள் இந்த நம்பிக்கையில அந்த ஆலயங்களை நீங்கள் கடவுள் இந்த நம்பிக்கையில சரியோ நீங்கள் கொண்டு போய் என்ன சரி இன்றைக்கு இந்த எங்கேயோ இந்தியாவில் ஒரு கோயில்ல அப்படியே அந்த ஆழமா நகைகளும் அந்த நகைகள் கிடக்காம பாட்டு எவ்வளவு வறுமையில இருக்கணும். நீங்கள் என்னதுக்கு கொண்டு போய் இதை செய்யறீங்க? பாவம் இது. நாங்கள் இதுக்கு நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கறது ஏன் கடவுளை கொடுக்குறீங்க? கடவுள் கேட்டவர் அவங்களுக்கு என்ன சொன்னாலும் தெரியுதுக்கா. நாங்கள் எங்கட தமிழீழத்தில் இருக்கின்ற ஆலயங்களை நாங்கள் அழிய விட்டோமே ஃபுல்லாவே தமிழீழத்தை நாங்கள் விட வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு வரும். இல்ல நான் சொல்லல ஆலயம் அழிய வேணுமென்று நான் சொல்லல. ஆலயங்கள்ல நீங்கள் கொடுக்குற காசுகள் கணக்குகள் நீங்கள் நீங்களுக்கும் உங்களோட ஐயருக்கோ உங்களுக்கோ எல்லாம் பப்ளிக் இதுல போட வேணும். இவ்வளவு நீங்கள் எடுங்க. ஏன்னா ஐயரை பாக்குற ஐயரு காசு கொடுக்கத்தான் வேணும், அவர் சாப்பிடத்தான் வேணும், அவருடைய பிள்ளைகள் சாப்பிடத்தான் வேணும், பூச வேணும், புனர்த்தானம் வேணும்.
ஆனா மிச்ச காசுகள் எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுக்கும். அதான் நான் சொல்றேன். இதே மாதிரி எங்கட இதே மாதிரி ஒரு இன்னொரு தளத்துல நான் அன்றைக்கு கேட்டேன். ஒரு படிச்ச ஒரு மனுஷன் சொல்றார், நெல்லுக்கு இறைக்கிற தண்ணி புல்லுக்கு வசிமான்னு சொல்லிட்டு அவன் முழுக்களையும் அழிக்கணுமா, நெல்லு புல்லு சகலதையும் அழிச்சு போட்டு திரும்ப போடணும்னு சொல்றாரு. அதே மாதிரி தான் நீங்களும் இப்ப காய்க்கிறீங்க. அந்த கருத்து என்னன்னு சொன்னால் புல்லுக்கும் போகணும், ஆகவே கொஞ்சம் அவங்க அனுபவிக்கட்டும். புல்லுக்கும் போகணும் நீங்க சொல்லாதீங்க. புல்லுக்கும் போகணும், புல்லுக்கு போக வேணும். அப்ப அவைகளும் அவையோட குடும்பத்துக்கையும் பார்க்கணும். ஏன்னா எங்களுக்கு ஆச்சரியம். இப்ப ஒரு ஃபாதர் எங்களுக்கு இருக்கிறாருண்டா எங்களோட ஃபாதருக்கு சாப்பிடுறதுக்கு இருக்கிறதுக்கு அவற்ற காருக்கு பெட்ரோலுக்கு நாங்க கொடுக்கத்தான் வேணும். கட்டாயம் கொடுக்கணும். அப்பதான் தமிழ் மொழியில லண்டன்ல ஒரு பூச போறேன் தானே நடக்கும். ஆனா நான் கேட்கறது அதை விட்டு நீங்கள் மிச்ச காசு எவ்வளவு காசு மக்கள்கிட்ட காசு வருது அவ்வளவுக்கும் உண்மையாக நேர்மையாக பதில் சொல்றீங்களா அல்லது அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யறீங்களா? அதான் கேட்கறது. சரி, இதை பற்றி ரஜினா நினைக்கிறீங்க? இல்ல ரஜினாட்ட கேட்போம். ரஜினா இதுக்கான கருத்து இதுக்கு என்ன கருத்து சொல்ல வாரீங்களோ நீங்களே? இன்றைக்கு எங்களோட கத்தோலிக்க திருச்சபையின் செமினாரிகளும் கன்னியர்கள் மடவும் ஒரு சொடிப்பை கிடக்கும். என்னத்துக்கு காரணம்? இது ஊடகங்களா அல்லது நானும் நீங்களும் வாழாத வாழ்க்கை? கோயில்கள் நிறைய இருக்குது, ஆனால் ஆலயங்கள் இப்பவும் அங்காரம், கோபம், பொறாமை, எரிச்சலோடு தான் மக்கள் வாழ்கிறார்கள். அதனால்தான் நிறைய வெறிச்சோடி போய் இருக்கின்றது. என்று ஆன்மீகத்தில் ஒரு தருமை இல்லை. அங்க பகட்டுக்காக வாழும் ஒரு வாழ்க்கையைத்தான் நான் அங்கே பார்த்து கொண்டு வந்திருக்கிறேன். அதனால நான் கோயிலை பற்றி தவறாக சொல்ல. இத்தாலியிலேயும் இருந்த நீங்கள் இங்கேயும் இருந்த நீங்கள் இங்கேயும் இத்தாலிக்கும் என்ன வித்தியாசம்? உங்களோட ஆன்மீகம் வழிபாடுகள்ல என்னத்தை கண்டிப்பா? இத்தாலி ஆன்மீக வழிபாடு இங்கத்திய வழிபாட்டை விட சிறந்ததாத்தான் நான் பார்க்கின்றேன். என்றால் அங்கே எல்லாமே அப்பதான் நான் இங்க சிறப்பிக்கலாம். என்னத்துல சிறந்தது? ஒவ்வொரு ஞாயிறும் தமிழில எங்களுக்கு பூசை இருக்கு. அந்த பூசையில நிறைய அந்த அந்த அங்க கொஞ்சம் மக்கள் வாழ்ந்த கடைசி ஒரு 2000-3000 தமிழ் மக்கள் தான் இருக்கிறோம் அங்க. அந்த எல்லா இது ஃபுல்லாக பலர்மோவில் ஒரு 1000, 1500, 2000 பேர் இருக்கிறார்கள். அதுல கத்தோலிக்கம் அல்லாதவர்கள் மற்றது மற்ற இந்து சமயாக்கள் எல்லாரும் இருக்கிறோம். ஆனா அந்த கோயில நடைபெற வழிபாட்டுல உண்மையில நிறைய பக்தி சபை இருக்கு. ஒவ்வொருத்தரும் தங்கள் கடமையை செய்கிறார்கள். அதுல இது இல்லை. ஆனா அங்கேயும் சில இதுகள் இருக்கு, எரிச்சல் பொறாமைகள், இது இருக்குது. ஆனா நான் லண்டன்ல அப்படி பார்க்கல, ஒதுங்கி கொள்ற ஒரு விதியை நான் பாக்குறேன். லண்டன்லயும் சில இடங்கள்ல இருக்குது. ஆனால் அந்த பெருசாக அந்த இத்தாலி மாதிரி அந்த சேர்ந்து செய்யற இது எனக்கு தெரிய இல்லை. நான் வந்த கொஞ்ச காலம் தான் ஒரு ஆளை நான் உங்களை டக்குன்னு கண்டோன்னா நான் டக்குன்னு கொண்டே கோயிலுக்கு சேர்த்துருவேன். ஏன்னாண்டா இந்த மக்கள் அதுக்குள்ள வரவணும் இப்ப எவ்வளவு திறமையான ஆக்களை நான் கொண்டே சேர்த்துறான். 3 பேர் தான் மாட்டு இருந்தது, இவ்வளவு பேரை சேர்த்துறான். சேர்த்த முடியும் என்ன விலகி போட்டான். என்னடா நான் கொஞ்சம் படிப்பா செய்யறேன். அப்படி நான் சொல்ல வரேன். ஆலயங்கள் ஓகே, ஆலயங்கள் நல்லா இருக்கு, கடவுள் ஓகே இருக்கிறார், எல்லாரும் ஓகே. ஆனா அங்கே வழிபடுகிற மக்களோட மனங்கள் இன்னும் மாற இல்லை. அவர்கள் ஆன்மீகத்துக்குள்ள போறது குறைவா இருக்கு. வெளி பகட வாழ்க்கை மாதிரிதான் வாழுகிறார்கள் ஆலயங்கள்லயும். நினைக்கிறீங்களா ஆலயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆலயங்கள் தேவையா? அன்னைக்கு வசதி கவலைப்பட்டா இந்த ஆலயங்கள் நான் சொல்றேன் தேவை இல்லையண்டு. ஏன் தேவை இல்லைன்னு சொல்லுங்க. முதல் தேவை என்னன்னு சொன்னா இது ஆராய்ச்சி ஆராய்ச்சி இல்ல. நாங்கள் இந்த என்ன முன்பளிக்க போறோம். சொன்னால் கையடிய மாதிரி கையடிய மாதிரி வந்துடும். எங்கட ஆலயங்கள் போனார் ஆலயம் போன தைக்கட்டி வந்தா உங்களுக்கு என்ன? தைக்கட்டி வரதோ என்ன வருதோ? என்னடா ஆண்டவர் அழிக்க நினைச்சா அழிக்க நினைச்சாதான் நீங்கள் கையட்டிய பேர் வரவங்க இப்ப நடந்தது. அழிக்க நினைச்சா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. கடவுள்ன்ற ஒரு சக்தி அது என்னத்தை அழிக்க நினைக்குமோ அதை அழிக்கும். அது புத்தர் வரணும்னா புத்தர் வந்துதான் தீர்ப்பேன். நீங்க செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு மிஞ்சின சக்தி. ஆலயங்கள் தேவை ஆன்மீகம் வளர்றதுக்கு. ஆனால் மக்கள் மாறும் வரை அங்க எந்த வித இதுவும் இல்லை. மக்கள் அழிக்க தொடங்கி விடுவேன். நான் சொல்றேன்
நாங்கள் சரியாக இருக்காத வரை அழிச்சு போட்ட கரும்பு அந்தோனியார் கோயில்ல அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் அழிச்சவரே. நான் யோசிக்கிறேன் என்னதுக்கு நாங்கள் பாவம் செய்ய செய்யும் இந்த பரம்பரையை வேண்டாம் ஆண்டு நினைக்கிறாரோ. நான் 26 வருஷமா 26 எத்தனை வருஷம் 6 வருஷம் அந்த ஏப்ரல் இன்றைக்கும் அந்த மல்கன் அஜித் ஆண்டவே நான் வரவேற்கிறேன். இன்றைக்கும் அதை கேட்டுக்கிறேன் ஒரு அரசு நீங்கள் இதை செய்ய வேண்டும். அது அந்த பிள்ளைகள் குழந்தைகள் அந்த அங்கிகளை நம்பி கொடுத்தது என்ன மல்கன் ரஞ்சித் ஆண்டவரை நான் சல்யூட் பண்றேன். அதுக்கு அவனுடைய நீதியை நடுவே இதை பத்தி என்ன சொல்லுறீங்க? நீங்கள் ஆலயம் கண்டது ஒரு ஆலயம் ஆலயம் இல்லா ஊரில் ஆறில்லா ஊருக்கு அழகு வாழ், ஆலயம் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று முன்னோர்கள் தான் சொல்லி வைத்திருக்கிறார். ஆனால் இப்ப மனங்கள் மாறவில்லை, ஆலயங்கள் இருக்கின்றன. மக்கள் மனங்கள் மாறின ஆலயங்கள் தேவையில்லை. மக்கள் மனங்கள் மாறுவதற்குத்தான் ஆலயம். இப்ப எங்கும் பறந்திருக்கின்ற சக்தியை ஒரு இடத்துல வச்சு அத வழிபடுறதுக்கான ஆலயம். ஆனால் இது என்ன சொல்றது, சில பேர் செய்யற பிள்ளைக்காண்டி எல்லாரையும் நாங்கள் இல்ல சில பேர் சொல்லாதீங்க. பல நிறுவனங்களும் பல தலைவர்களும் பிள்ளை செய்யணும், காசுக்காக வச்சிருக்கணும். அதனால சமூகம் சீரழிந்து போகுது. அதான் 5 விரல்களும் ஒரு மாதிரி இல்லத்தானே. அப்படி மனுஷர் தானே, மனுஷர் மாறணும். மனுஷர் ஐயரும் எல்லாரும் மாறணும். இப்போ கள்ளன் ஒருவன் களவெடுக்கிறான் என்றால் ஏமாளி இருந்தால் ஏமாற்றம் இருக்கத்தான் செய்வான். அவங்கள பிள்ளைல எங்கெல்லாம் பிள்ளையா. அப்ப நீங்கள் உங்களோட பிள்ளைகளை வளர்க்கும் போதே இப்ப பாடசாலைகள் இருக்குதானே, எல்லா இடமும் பாடசாலைகள் இருக்குது. பாடசாலைகள்ல நீங்கள் ஒரு பாடசாலையில ஒரு பிள்ளைய படிப்பிக்க எடுக்கிறதுக்கு தகுதி பாக்குறீங்க. படிக்க போறதுக்கு என்ன தகுதி? ஒன்றும் தெரியாதவனுக்கு தான் கல்வி. ஆனால் இப்ப இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இந்த பாடசாலையில கொண்டு ஒருவனை ஒரு பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும் சொன்னால் அவருக்கு நல்ல புள்ளி இருக்கணும், நல்ல பதவியில பெற்றோர் இருக்கணும், நல்ல இது அப்படி காசு. ஆனால் கல்லாத ஒருவனுக்கு கல்விய கொடுக்கறதானே பாடசாலை. அப்ப அந்த நிலைகள் அதாவது கல்வி மட்டத்துல மாற்றம் வராமல், குடும்பத்துல மாற்றம் வராமல் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. எவ்வளவுதான் கூட்டம் போட்ட கதைச்சாலும் அடிமட்டத்தில இருந்து மாற்றம் வராமல் எதுவுமே செய்ய முடியாது. அதான் நான் சொல்றேன், குடும்பம், பாடசாலை, சமூகம் இதுதான் மாறுவோம். மாறினால் நாளைக்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் தங்களை கேள்விய கூட நான் செய்யறது சரியா. இப்ப நான் முதல் கதைத்தன் இந்த வறுமையை பற்றி எல்லாம் கதைக்க, பிள்ளைகளுக்கு பணத்தின் பெருமதியே பணத்தின் தன்மையை பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கிற இல்ல. பிள்ளைகள் இலகுவாக வார பணத்தை என்ன சொல்றது, ஒருவர் உழைத்து ஒரு மாதத்து 30 நாளும் வேலை செய்து அதுல வார அந்த பணத்தை எடுத்து ஒருவர் செலவழிக்கும் போது அவருக்கு இருக்கிற அனுபவமும் அந்த பணத்தின் பெருமதியும், சும்மா இருக்கிற ஒரு பிள்ளை அந்த பணத்தை இன்னொருவரிடம் இருந்து வேண்டி செலவழிக்கும் போது இருக்கிறத நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப எல்லா கல்வியும் பிள்ளைகளுக்கு அடிப்படையிலேயே கொடுக்க வேண்டும். நீங்கள் ஆன்மீக கல்வி என்னாலும் சரி. இப்ப ஒருவர் நல்லா வளர்ந்து ஆன்மீக கல்வியும் இல்ல, படிப்பு அனுபவம் இல்ல, ஒரு பண இதுவும் இல்லைன்னு சொன்னால் அங்க பிள்ளை யாருட்டு இருக்கு? குடும்பத்தில இருந்து பாடசாலையில இருந்து சமூகம் வரைக்கும் இருக்குது. அப்ப பிள்ளையா ஒரு சமூகத்துக்கு கொண்டு விடுவது யாரு? நாங்கள்லாம். ஓகே, நன்றி 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 ஐயா. ஆனா என்ன செய்யறோம்டா, நான் செய்யற பாவம் எந்த பிள்ளைக்கு ஆன்மீகம் இல்லாம போகுது, நீ செய்யற பாவம் உண்ட பிள்ளைக்கு ஆன்மீகம் இல்லாம போகுது. இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் ஆன்மீகம் இல்லாமல், ஆன்மீகத்தை நான் உண்மையில நான் ஒரு தொடர்பாடரா இருந்து ஒரு 68 குடும்பத்துக்கு நான் பொறுப்பாளரா இருந்து ரொம்ப பாடுபடுறேன். இந்த பிள்ளைகளை கொண்டு வாங்க. ஆனா நான் பாடுபடுறேன். ஆனா கன பிள்ளைகளை நான் உயர்ச்சியும் விட்டனா, இந்த பிள்ளைகள் உட்பட நான் உயர்த்தியும் விட்டனா. எனக்கு அந்த பாவம் வராது. ஆனால் அதிகாரத்திலையும் ஆட்சி பொறுப்பிலையும் உள்ள ஆக்கள் நீங்கள் பிள்ளைகளை நீங்கள் விடாட்டா, நீங்கள் உங்களோட சகோதரத்தின் பிள்ளைகள், எல்லா பிள்ளைகள இந்த ஆன்மீகம் கலாச்சார சீர்கழிவு எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் ஆகுவீர்கள். நானும் பயம், நானும் ஒரு அதிகாரத்துல இருக்க, எனக்கும் இந்த நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த எங்கட பிள்ளைகளுக்கு ஆன்மீகம் இல்லை என்று நாங்கள் வாய்கிழியே சொல்லாமல் நாங்கள் செயல்பாடுல இறங்கணும். வசதியை சொல்ல போறீங்களா? வசந்தி மீண்டும் பார்த்து நன்றி. என்னன்னு சொல்ல போனால்
அறிவு வந்து அங்கே உள்ள அறிவு வந்து வாழ்க்கைக்காகத்தான் அவர்கள் அறிவை வச்சிருக்கிறாரு ஒழிய ஆன்மீகமாயோ அல்லது வேற எந்த விதமான அறிவும் அங்க இல்ல. எப்படி தாங்கள் வாழலாம் என்றதைத்தான் அவர்கள் பார்த்து கொண்டு எப்படி ஒருபடி சோறெடுத்து தங்களோட வாழ்க்கையை கொண்டு செல்லலாம். இதுதான் அவர்கள் வெளியில இருந்து போற காசை எப்படியாவது செலவழிச்சு தங்கள் தேவையை பூர்த்தி செய்கிறார்களே ஒழிய தங்களோட நொலேஜ கீழ்மட்டத்துக்கு பாஸ் பண்ண வேணுமெண்டோ பிகாஸ் இந்த ஓரால யூடியூப்ல எவ்வளவு எல்லாம் இந்த பிள்ளைகளும் இளம் பிள்ளைகள் எல்லாம் செய்யுதுகளானே அங்க இருந்து அது வெரி சின்ன அளவுதான். நீங்க நாங்க ஒரு சின்ன அளவுதான் அங்க பெரிய அளவுல பிள்ளைகள் பள்ளிக்கூடங்கள் போகிறார்கள் தான். ஆனா அவர்கள் இந்த மோகங்கள் வித்தியாசமா இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு கோயில்ல ஒரு தேர் என்று சொன்னா ஒரு தாய் தேருக்கு போவதற்காக எவ்வளவோ காசு செலவழிச்சு உடுப்புகள் வேண்டி அப்படித்தான் போக வேணும்னு நினைக்கிறார்கள். அப்ப அப்படி செய்யலாது, நெடுவரும் அப்படி செய்யலாது. அங்க இருக்கிற உழைப்பை வச்சுக்கொண்டு அப்படியான ஆடம்பரமாக போக முடியும். ஆனா அங்க இருக்கிற அத்தனை பேரும் தேர் கோயிலுக்கு தேரு கண்டா புது உடுப்புகளை தச்சு அப்படித்தான் போகிறார்கள். எப்படி வசந்தி நாங்கள் எல்லாம் இங்க நாங்கள் இருக்கிற பழசுகளை தான் நாங்க போடுறோம், மிச்ச பிடிச்சு அனுப்புறோம். அங்கே அப்படி இல்லை. எப்படி புதுப்பு வேணும் எப்படி நாங்க வரமைன்னு சொல்லலாம்? இல்ல, அதுதான் அதற்காக அவர்கள் எங்கேயாவது வேண்டியண்டாவது அதை செய்கிறார்கள். எப்படியாவது கடன் பட்டாலும் வரமையோண்டு யோசிக்கத்தான் வேணும். இல்ல அவர்கள் வந்து மற்றவர் இப்ப நாங்கள் இங்க உழைச்சு கஷ்டப்பட்டு வாழ்கிறோம். அங்க வந்து அவர்கள மனநில வந்து மற்ற வேண்டியும் போடுறார்கள் தான், இல்லையாண்டு இல்ல. ஆனா சரியான ஒரு அங்க கோவில் மட்டத்துல ஆன்மீகம் இல்லை. ஐயர்மார் தங்களை பிழைப்புக்காண்டி தாங்கள் செய்கிறார்களுடைய மக்களுக்காண்டி ஏதாவது அறிவுரை கூறுவதோ பிரசங்கங்கள் செய்வதோ இதுகளெல்லாம் சரியான வெரி கொஞ்சம் தான் இருக்குது. மேபி ஒரு 4 கோயில்கள்ல மேபி ஒரு பிரசங்கங்கள் அப்படி இப்படிலாம் நடக்கலாமே ஒழிய இந்த 10,000 கோயில்கள்ல ஒரு 2 விதமான கோயில்ல தான் அப்படியே நடக்கிறது. மித்த கோயில்கள் எல்லாம் காசு வரையாத்தான் இருக்கிறது பார்க்க. மிக மிக நன்றியதான். அங்க ராவ கதா பிரசங்கண்டு அதுகள் போய் எல்லாம் இருந்து அந்த நேரம். அதனாலதான் நாங்கள் இப்ப ஓரளவுக்காண்டி நாங்கள் ஆன்மீகத்துல வளர்ந்தோம். ஆனா நாங்கள் செய்த போல எங்களோட சந்ததியை அழிக்கிறோம். நானும் உடனே நிறைய கல்வி அறிவு நிறைய ஆன்மீக அறிவு எல்லாம் புகட்ட வேண்டி இருக்கிறது. ஆனா மக்கள் எல்லாம் திருத்தினாச்சரிக்கொண்டு முடிப்போம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாட்டோட அடுத்த முறை கோவில்களை பற்றி ஒரு பேட்டி போடுவோம். சொர்க்கமே என்றாலும் அது நம் நாட்டு போல வருமா? சொர்க்கமே அது லண்டனுக்கு ஈடாது. சொர்க்கமே என்றாலும் அது பிரான்சை போல வருமா என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டு உண்மைதான் உங்களோட வீட்டு திரைகள்லாம் வச்சு கிடக்குது. கொஞ்சம் கோபம் வருதுதான், கோபமாகவும் வரப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நல்ல கோபம் நோன்பு காலங்கள்ல மாற வேணும், நீங்கள் மாற்ற வேணும், நானும் மாற வேணும், நான் மாறேன் நான் யோசிக்கிறேன் சொல்லிக்கொண்டு உங்களோட வீட்டு திரைகளை வச்சு கிடக்குது. நீங்கள் சிந்தித்து சந்தோஷமா இன்றைக்கு சீமூதுர திருக்குறள் ஆன்மீகம் எல்லாம் 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 நாங்கள் படிக்க உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காணுகின்ற கண்மணி போல் உன்னை விட்டு விலகுவதில்லை, கை யாரையும் நானும் பயமே நான் செய்திடுவேன், அதிசயமாயுன்னை காத்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அதிசயமாயுன்னை காத்திடுவேன் என்று எல்லோரையும் காக்க வேண்டும். இந்த சித்தரும் புத்தரும் இயேசுவும் எல்லோரையும் காக்க வேண்டும். இந்த நோன்பு காலம் இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லிக்கொண்டு இந்த நோன்பு காலத்துல நான் சிலது துக்கமா இருந்ததெல்லாம் சொல்லிக்கொண்டு, ஆனா அவங்களுக்கு ஒரு மகிழ்வான அறிவித்தல் உண்டு.
எமது உதிப்புகள் 100வது ஆண்டை கொண்டாட இருக்கின்றோம், 100வது வாரத்தை கொண்டாட இருக்கின்றோம். அதனால நீங்கள் அதற்கு தயாராகும் என்று, ஆனால் வருபவர்கள் முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும். 100 இருக்கைகள் மாத்திரம் உள்ளது. அதனால மே மாதம் இதை நான் அறிவிச்சுக் கொள்றேன். மே மாதத்தில் 10ஆம் தேதி நான் உறுதிப்படுத்துறேன். எங்கட 100வது வாரம் கொண்டாட இருக்கின்றோம். கட்டாயம் வர்றாக்கள் தயவு செய்து முன்கூட்டியே அறிவிச்சுக் கொள்ளுங்க. நாங்கள் இதை சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் எல்லாரையும் உங்களையும் உங்களோட குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க, உங்களோட குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உங்களோட ஆன்மீகத்தை வளர்ந்து கல்வியிலும் கலாச்சாரத்திலையும் நீங்கள் உங்களோட பிள்ளைகளை உங்களை வளர்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் மிக்க நன்றி. ரெஜினா கிங்ஸ்லி, ஜசோதா தர்மலிங்கம், விஜயலட்சுமி திரவிராஜா, இந்திரவேல் ரத்தினம், வசந்தி விவேகானத்தோடு விடைபெறுவர் திரேஸ் மரியதாஸ். Be happy, keep smiling. See you next Sunday at London time 8:30 UK time and Europe time 9:30. Until then, bye bye. See you. Be happy, keep smiling. Bye bye. Yes.